ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகர்ணாரிலே போற்றி. தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் ராகு பகவானை பற்றி பேச போகிறோம். இப்போ ராகு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறார். அடுத்து 2ஆம் இடம், அடுத்த ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வருவார். வருகிற டிசம்பர் 5லிருந்து 2ஆம் இடத்துல இருப்பார். அதுக்கடுத்து அடுத்த பயிற்சி ராசிக்கு வருவார். அதுக்கடுத்து 12ஆம் இடத்துக்கு போவார். இந்த 3 இடமும் சரி கிடையாது, சரியா? அதனால் வருகிற டிசம்பர்லேருந்து அங்கிட்டு ஒரு 4.5 வருஷத்துக்கு ராகு பகவானுடைய நிலைப்பாடு சரியில்லை. அதனால் தனுசு ராசினியர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குறிப்பாக ராகு திசை நடக்கிறவங்க வருகிற டிசம்பர் 5ஆம் தேதியிலேருந்து கவனமாக இருக்கணும். ராகு கேது பயிற்சியிலேருந்து ராகு கேதில் ராகு தான் ரொம்ப வலிமையானவன், வீரியமானவர். ராகுக்கு கட்டுப்பட்டு தான் கேது செய்வார். கேது திசை உங்களுக்கு சின்ன வயசுலேயே முடிஞ்சிடும். மூல நட்சத்திரத்தில் பிறக்கவங்களுக்கு கேது திசை தான் இருக்கும். போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கேது திசை வராது. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் கேது திசை ரொம்ப வயசான காலத்தில் வரலாம், வராமல் போகலாம். அதனால் கேதுவை பற்றி மறந்துடலாம். ராகு தான் மெயின் உங்களுக்கு. ஏன்னா ராகு திசை தான் உங்களுக்கு மத்தியம வயதில் நடக்கும், சரியா நேர்களே? நீங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி, போராட நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி, உத்திராடத்தில் பிறந்தாலும் சரி, உங்களுக்கு ராகு திசை கண்டிப்பாக நீங்கள் கிராஸ் பண்ணுவீங்க. அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2026லேருந்து 2044 வரைக்கும் ஒரு 18 வருஷத்துக்கு நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவுக்கு தம்மையில் அப்படி தான் போடுவேன், சரியா நேர்களே? 2044 வருஷம் வரை இவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள். தனுசு ராசி அப்படி தான் போட போகிறேன். 18 வருஷம் ராகு கொடுக்கும் ராஜயோக பலன்கள், அப்படி தான் டைட்டில் போடுவேன். வீடியோ முழுமையாக பாருங்கள். ராகுவை பற்றி இதில் நிறைய தகவல் சொல்கிறேன். ராகு திசையை பற்றியும் சொல்கிறேன். ஜனன ஜாதகத்தில் ராகு எந்தெந்த இடத்துல இருந்தார்னா என்னென்ன பலன்கள் இருக்கும் அதை சொல்கிறேன். எது சந்தேகம் இருக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஜாதகம் பார்க்குறவங்க வாட்ஸ்அப்பில் அணுகுங்க, நல்லபடியாக பார்த்து கொடுப்பேன். அதுக்கு என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லி உங்களுக்கு பார்த்து கொடுப்பேன். ராகு திசை ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியங்க. தடங்களை உண்டாக்கும். ராகு பொதுவாகவே சனி பகவான் மாதிரி தான் ஆக்ட் பண்ணுவார். ராகு பகவான் பொதுவாக சனி பகவான் மாதிரி தான் ஆக்ட் பண்ணுவார். அவருடைய செயல்பாடு, காரகத்துவம் எல்லாமே சனி பகவான் மாதிரி தான் இருக்கும். அவருக்குன்னு சொந்த வீடு எதுவுமே கிடையாது ராகு பகவானுக்குன்னு. மற்ற எல்லா கிரகங்களுக்கும் இருக்கும். ராகு கேதுகளுக்கு சொந்த வீடு கிடையாது. எந்த வீட்டில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் தன்னை ஆக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ ராகு பகவான் பொதுவாக ராசி சக்கரத்தில் 5 வீட்டில் இருந்தால் நல்ல பலன்களை கொடுப்பாரு. நீங்கள் ராசி கட்டத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும். ராசி கட்டத்தில் மேசம், ரிஷபம், கன்னி, மகரம், கடகம், இந்த 5 வீட்டில் ராகு இருந்தார்னா நல்ல பலன்கள் கொடுப்பாரு, சரியா? உங்கள் ராசி கட்டத்தில் மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம், இந்த 5 வீட்டில் ராகு இருந்து ராகு திசை நடந்துச்சுன்னா அது 18 வருஷம் நல்லாயிருக்கும். அதுபோல் லக்கண ரீதியாகவும் சில நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதை பற்றி தான் ஒன்றா நம்ம பார்க்க போகிறோம். பொறுமையாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். ஹைப் பண்ணுங்கள். ஹைப் பண்ணுன்னா ஆன் பண்ணி விடுங்க. ரைட் நேயர்களே, இப்போ ராகு ராசி லக்கணத்துக்கு 3, 6, 10, 11 இருக்கணுங்க. அது ரொம்ப விசேஷம். ராசி லக்கணத்துக்கு 3, 6, 10, 11 இருந்தாரா நல்ல பலன்களை கொடுப்பாரு. இதுதான் பேசிக். ராகு திசை 18 வருஷம் நல்லா இருக்கணும் சார் அப்படின்னா நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, அவர் லக்கணம் ராசிக்கு 3, 6, 10, 11 இருக்கணும். ஏன்னா லக்கணங்கிறது உயிர், ஆத்மா, ஜீவன், தனிப்பட்ட முறையில் உங்களை சொல்லும். ராசிங்கிறது என்ன? மனம், உடல். நீங்கள் உங்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள், உங்கள் பிஸ்னஸ்ஸு, வியாபாரம், நண்பர்கள், அவுட் சோர்ஸ் எல்லாத்தையுமே குறிக்கும், சரியா? லக்கணங்கிறது தனிப்பட்ட முறையில் உங்களை குறிக்கும். ராசிங்கிறது வெகுஜன தொடர்பில் உங்களுக்கு குறிக்கும். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ரெண்டுக்குமே ராகு பலன்களை கொடுப்பாரு. இப்போ நீங்கள் ராசி பலன்களில் பார்க்கும்போது ராகு பயிற்சி பார்க்குறது உங்களுடைய மனம், உடலுக்கு தான் பார்க்குறீங்க. வெளிவட்டார பழக்க வழக்கம், உங்களுடைய இன்டகிரேஷன், தொடர்புகள், இதுக்காக தான் ராசி பலன்கள். லக்கண கிரகங்கள், தசாபுத்தி பலன்கள் தனிப்பட்ட மனிதனுக்கு சொல்கிறது, சரியா? இது ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்குது. அப்படி பார்க்கும்போது ராசி லக்கணத்துக்கு ராகு 3, 6, 10, 11 இருந்தால் நல்ல பலன்களை கொடுப்பாரு. அப்படி பார்க்கும்போது தனுசு ராசிக்கு அவர் சில லக்கணத்தில் இருந்தால் நல்ல பலன்கள் கொடுப்பாரு. இப்போ நீங்கள் தனுசு ராசியில் பிறந்திருக்கிறீங்க. தனுசு ராசி தனுசு லக்கணத்திலே பிறந்திருக்கிறீங்க. ஏகராசி, ஏக லக்கணம், 3ஆம் இடம் கும்பத்தில் இருக்கலாம். அதுக்கடுத்து கன்னி லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க, 6ஆம் இடத்துல இருக்கலாம். லக்கணத்துக்கு 6ஆம் இடத்துல இருப்பார், ராசிக்கு 3ஆம் இடத்துல இருப்பார். அடுத்து மீன லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க, லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல இருப்பார், ராசிக்கு 6ஆம் இடத்துல இருப்பார். அடுத்து மேச லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க, சரியா? ராசிக்கு 6ஆம் இடத்துல இருப்பார், லக்கணத்துக்கு 11ஆம் இடத்துக்கு வருவார், சரியா? ராசிக்கு 3ஆம் இடத்துல இருப்பார், லக்கணத்துக்கு 11ஆம் இடத்துக்கு வருவார், சரியா? இப்படி சில காம்பினேஷனில் வருவார். அது ராசி லக்கணத்துக்கு ராகு 3, 6, 10, 11 இருக்கணும். அப்படி பார்க்கும்போது நீங்கள் தனுசு லக்கணத்திலையும் பிறக்கலாம். தனுசு ராசியில் பிறந்தவங்களும் 3ஆம் இடத்துல இருக்கலாம். மீன லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா அவர் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருப்பார், லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல இருப்பார். இந்த அமைப்பு நல்ல அமைப்பு தான். இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். மேச லக்கணத்தில் பிறந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லக்கணத்துக்கு 11ஆம் இடத்துல இருப்பார் கும்பத்தில், ராசிக்கு 3ஆம் இடத்துல இருப்பார். நீங்கள் ரிஷப லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க வச்சுக்கோங்களேன், ரிஷப லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா ராசிக்கு 10ஆம் இடத்துல இருப்பார் கும்பத்தில், லக்கணத்துக்கு
லக்கணத்துக்கு 10ஆம் இடத்துல இருப்பார், ராசிக்கு 3ஆம் இடத்துல இருப்பார். அதேமாதிரி கடக லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க. கடக லக்கணத்தில் பிறக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ராசிக்கு வந்து அவர் வந்து லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல இருப்பார், ராசிக்கு 10ஆம் இடத்துல இருப்பார். ஸோ இப்படி காம்பினேஷனில் நிறைய சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது தனுசு ராசி தனுசு லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்கலாம், கன்னியா லக்கணத்துக்கு 6ஆம் இடத்துல இருக்கலாம், மீன லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்கலாம், ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கலாம், மேச லக்கணத்துக்கு லக்கணத்துக்கு 6ஆம் இடத்துல இருக்கலாம், ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கலாம், ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கலாம், லக்கணத்துக்கு 11ஆம் இடத்துல இருக்கலாம். ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கலாம், லக்கணத்துக்கு வந்து 3ஆம் இடத்துல இருக்கலாம். கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு லக்கணத்துக்கு 6ஆம் இடத்துல இருக்கலாம், லக்கணத்துக்கு 11ஆம் இடத்துல இருக்கலாம், ராசிக்கு வந்து 6ஆம் இடத்துல இருக்கலாம். சரியா? இப்படி நிறைய காம்பினேஷன் இருக்குங்க. இந்த அமைப்பில் இருக்கணும். ஆனால் லாஜிக் என்னென்னா, ராசி லக்கணத்துக்கு அவர் வந்து 3, 6, 10, 11 அமைச்சிட்டாருன்னா அவங்களுக்கு ராகு திசை நல்லாயிருக்கும். சரியா நேரில் இதை நிறைய சொல்லுவேன் நான், ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். வாட் எவர் மேபி ராசி லக்கணத்துக்கு அவர் 3, 6, 10, 11 இருக்கணும். சரியா? உபசன ஸ்தானத்தில் இருக்கணும். 10ஆம் இடங்கிறது ஒரு கேந்திரம் தான். 3, 6, 11ங்கிறது உபசன ஸ்தானம். ஆனால் 10ஆம் இடம் பெருங்கேந்திரத்தில் ஒரு பாவி இருக்கலாம், 10ஆம் இடத்துல ஒரு பாம்பு இருக்கலாம் என்ற கான்செப்டில் இந்த அமைப்பில் இருக்கலாம். இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். கடக லக்கணத்துக்கு 11, 3, சிம்ம லக்கணத்துக்கு 10, 3, மகரத்துக்கு 10. மகரத்துக்கு 10னா இப்படி மகர லக்கணம் தனுசு ராசி, ராசிக்கு 11ஆம் இடத்துல இருப்பார், லக்கணத்துக்கு 10ஆம் இடத்துல இருப்பார். இதுதான் கான்செப்ட்டு. சரியா? இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். நான் கொஞ்சம் நிறையா சொல்லியிருக்கிறேன், பட் இதை ரொம்ப விவரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அமைப்பில் இருக்காருன்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்கள் ராசி கட்டத்தில் ஜாதகத்தில் முதல் கட்டத்தில் இந்த அமைப்பில் ராகு இருந்தார்னா அவங்களுக்கு ராகு திசை 18 வருஷம் நல்லாயிருக்கும், 100க்கு 50% நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து அவர் வந்து அந்த இடங்கள் வந்து மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இருந்துச்சுன்னா கூடுதல் சிறப்பாக இருக்கும். சரியா? இப்படி தாங்க பலன்கள் போகும். சரியா நேரில் இப்படி தான் பலன்கள் உங்களுக்கு போகும். இப்படி பலன்கள் போது வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இப்போ யாருக்கு சார் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு உதாரண சாதம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் மீன லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க, தனுசு ராசி, 3ஆம் இடம் ரிஷபத்தில் இருந்தார்னா அவங்களுக்கு ராகு திசை நல்லாயிருக்கும். ஏன்னா ராசிக்கு 6ஆம் இடம், லக்கணத்துக்கு 3ஆம் இடம். இதுதாங்க ஒரு உதாரணம். இந்த அமைப்பில் இருந்தார்னா அவர் ரிஷபத்திலே நல்ல பலனில் பெறுவார். ரிஷபத்தில் இருக்கிறாங்க நல்ல பலன்களை கொடுப்பார். லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல இருப்பார், ராசிக்கு 6ஆம் இடத்துல இருப்பார். இவங்களுக்கு நல்லாயிருக்கும் ராகு திசை. ஆமாம் சார், நான் தனுசு ராசி மீன லக்கணம், எனக்கு 3ஆம் இடம் ரிஷபத்தில் இருக்கிறாரு, நான் ராகு திசையில் நல்லா இருக்கேன்னு சொல்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நல்லா இருப்பாங்க. சரியா? நல்லா இருப்பாங்க. பேசிக்காக நல்லா இருப்பாங்க. 100க்கு 50% நல்லா இருப்பாங்க. அதுக்கு பின்னாடி அவங்களுக்கு வந்து ராகு வந்து சுப தொடர்பில் இருக்கணும். ராகு வந்து குரு பார்வையில் இருக்கலாம், சுக்கிரன் கூட சேர்ந்துருக்கலாம், புதன் கூட சேர்ந்துருக்கலாம், வளர்பிறை சந்திரன் கூட சேர்ந்துருக்கலாம். அவர் வந்து சுக்கிரன் கூட சேர்ந்து இருந்தாலும் சரி, புதன் கூட சேர்ந்து இருந்தாலும் சரி, வளர்பிறை சந்திரன் கூட சேர்ந்து இருந்தாலும் சரி, அந்த கிரகங்களுக்கு எடுத்து தான் பலன் கொடுப்பாரு. சரியா? இப்போ புதன் கூட சேர்ந்து இருக்கிறாருன்னா பிரச்சனை இல்லை, ஏன்னா உங்களுக்கு புதன் திசை வரப்போகிறது கிடையாது. ஸோ நல்ல பலன்களை கொடுப்பாரு. புதன் பார்வையில் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஏன்னா தனுசு ராசிக்கு வந்து புதன் திசை வந்து ரொம்ப லேட்டாக தான் வரும். சில பேருக்கு வரலாம், சில பேருக்கு வராமல் கூட போயிடலாம். அதனால் எதுக்கு சொல்ல வரேன்னா, போராட நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு வயசான காலத்தில் வரலாம், மூல நட்சத்திரத்துக்குலாம் வராது. உத்தராட நட்சத்திரத்துக்கு வயசான காலத்தில் வரலாம். சரி, வயசான காலத்தில் வந்துட்டு போச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பெரிய பிரச்சனை வராது, உடல் ஆரோக்கிய பிரச்சனை தான் இருக்கும். பருவத்தில் வரணும். ஒரு மனிதனுக்கு வந்து 25 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ள உள்ள நடக்கிற தசா புத்திகள் தான் மனிதனை திருமணம் பண்ணும். ஏன்னா அதுதான் பருவம். 25 வயசுலேருந்து 65 வயசு, ஒரு 40 வருஷம் நடக்கிற தசைகள் தான் உங்களுக்கு வந்து முக்கியமான பலன்களை கொடுக்கும். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 3 தசை மெயினான தசை வரும். செவ்வாய் தசை, ராகு தசை, குரு தசை. இந்த 3 திசையும் தான் உங்களுக்கு வந்து இந்த 65 வயசுக்குள்ளே கிராஸ் ஆகும். சரியா? தனுசு ராசிக்கு இந்த 3 திசைகள் தாங்க மெயின் பில்லர். செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசை. ஓகே, அதில் இப்போ இந்த ராகு திசையை பற்றி பேசுகிறோம். இப்போ ராகு வந்து சுப தொடர்பில் இருக்கலாம். சரியா நேர்களே? குரு கூட சேர்ந்துருக்கலாம், சுக்கிரன் கூட சேர்ந்துருக்கலாம், புதன் கூட சேர்ந்துருக்கலாம், வளர்பிறை சந்திரன் கூட சேர்ந்துருக்கலாம். ஆனால் சேர்ந்துருந்தாருன்னா அந்த கிரகங்களை கெடுத்துருவார். அந்த கிரகங்களை கெடுத்து நல்ல பலன்களை கொடுப்பாரு. இதில் இன்னொரு பியூட்டி என்ன சார் இருக்குது அப்படின்னா, குருவுடைய விசேஷ பறவைக்கு ராகு வரலாம். இப்போ ராகு வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் தனுசு ராசி மீன லக்கணம் 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. அந்த ராகுவை வந்து குரு பார்க்கணும். குரு எங்கேருந்து பார்க்கணும் சார் அப்படின்னா, குரு வந்து கன்னியிலிருந்து பார்க்கணும். கன்னியிலிருந்து 9ஆம் பார்வை 10ஆம் வச்சுக்கொள்ளே நல்ல அமைப்பு. சரியா? அது மாதிரி குருவுடைய விசேஷ பறவைக்கு ராகு வந்தார்னா நல்லாயிருக்கும். குருவுடைய 5ஆம் பார்வை 9ஆம் பார்வைக்கு வந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. மற்றபடி சுக்கிரன், புதன், வளர்பிறை சந்திரன் பார்வைக்கு வந்தார்னா மறுமுனையில் கேது இருப்பார். கேது வந்து அந்த கிரகத்தை பிடிச்சி வச்சுக்குருவார். சுக்கிரன் கேது இணைஞ்சிருந்தால் தான் சுக்கிரன் ராகுவை பார்ப்பார். கேது புதன் இணைஞ்சிருந்தால் தான் புதன் ராகுவை பார்ப்பார். கேது சந்திரன் கிரகணத்தில் சந்திரன் இருந்தால் தான், உங்கள் ராசியிலே இருந்தால் தான் ராகுவை பார்ப்பார். சரியா? அதனால் குருவுடைய விசேஷ பார்வைக்கு ராகு வந்தார்னா அந்த ஜாதகம் கொடுத்து வைத்த ஜாதகம். குருவுடைய விசேஷ பார்வை 5, 9க்கு வரணும். அதுக்கு ஒரு உதாரண ஜாதகம் சொல்லிட்டேன். இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம்.
பட் வந்து உங்களுக்கு சில பேருக்கு தான் புரியும், சில பேருக்கு புரியாது. ஏன்னா எல்லாருக்குமே வந்து இப்போ அடிப்படை ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு புரியும். ஜோதிடம் தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறது வந்து என்னமோ கண்ணை கட்டி காட்ட விட்ட மாதிரி இருக்கும். உங்களுக்கு தேவை என்ன பலன்கள் வேணும். எனக்கு பலன்கள் வேணும் சார், நான் ராகு திசையில் நல்லா இருக்கணும், கோடீஸ்வரனாக இருக்கணும், கஷ்டப்படாமல் இருக்கணும், கார் வேணும், பங்களா வேணும், எஸ்டேட் வேணும், என் பிள்ளைக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும், நானும் நல்லா இருக்கணும், சிவி சிங்காரிச்சு நல்லபடியாக இருக்கணும். இப்படித்தான் எல்லோரும் நினைக்கிறோம் இல்லையா? நம்ம ஜாதகம் எப்படி இருக்குன்னு அது யாருமே நினைக்கிறது கிடையாது. நம்ம ஜாதகம் தங்கமாக இருக்கா, தகரமாக இருக்கா, ஒழுங்காக இருக்கா, ஓட்டையாக இருக்கா, எதுவுமே பார்க்கறது கிடையாது. ஒரு ஜோசியக்காரங்கிட்ட காட்டுறதும் கிடையாது. அப்படியே காட்டினாலும் நல்ல ஜோசியக்காரங்கிட்ட காட்டுறது கிடையாது. முதல் ராகதிசை நடக்கிறவங்க ஒரு ஜோசியக்காரங்கிட்ட காட்டணும். சரியா? வாழ்க்கையில் எவ்வளவோ செலவு பண்ணுறோம். 18 வருஷம் பெரிய மெயின் பில்லர். 18 வருஷங்கிறது ஒரு பெரிய வாழ்க்கையில் வந்து ஒரு 20%. ஒரு மனிதன் வந்து 18 × 5 ஐநாங்க நான் 90 வயசு வரைக்கும் வாழ்றான்னு வச்சுக்கோங்களேன். 90 வயசில் வந்து 18ங்கிறது வந்து 20%. சரி, வாழ்க்கையில் வந்து 20% வந்து ராகு திசை எடுத்துக்கிடுவார். அது மத்தியம வயதில் வரும் ராகு. இப்போது பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் மத்தியம வயதில் வரும். சுக்கிர திசையில் 10 வருஷம் இருந்துச்சுன்னா சுக்கிர திசை 10 வருடம், சூரிய திசை 6 வருடம், செவ்வாய் திசை சந்திர திசை 10 வருடம். 10, 6, 16, 26, 7, 33, 33 வயசுலேருந்து 51 வயசு வரைக்கும் நடக்கும். சரியா? அந்த மத்தியம வயதில் வரும். சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, ராகு திசை நடக்கிறவங்க கண்டிப்பாக ஜாதகத்தை போய் செக் பண்ணிக்கணும். நல்ல ஜோசியர்கிட்ட கொடுத்து செக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வருகின்ற காலம் நல்லா இருக்கும். ஏன்னா அடுத்து ராகு வந்து ராசிக்கு 2ஆம் இடம், ராசி 12ஆம் இடத்துல வர்றதுனால அவருடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். ஜனன ஜாதகத்தில் கெட்டு போய் இருந்தார்னு வச்சுக்கோங்களேன், கோச்சாரத்தில் 2ஆம் இடத்துக்கு வரும்போது குடும்பத்தில் பிரச்சனை கொடுப்பார், பணத்தட்டுப்பாடை கொடுப்பார், பேச்சுவார்த்தை நல்லா இருக்காது, பணக்க வழக்கம் நல்லா இருக்காது. ராசிக்கு வந்தார் வச்சுக்கோங்களேன், ஆளை வாடா பாடி எடுத்துருவார். 12ஆம் இடத்துல போனார்னா விரையம் அலைச்சல் ஊரை விட்டு துரத்தி விட்டுருவார். ஸோ இன்னும் அடுத்த வருகின்ற காலத்தில் ராகுவுடைய நிலைப்பாடு உங்களுக்கு வந்து இன்னும் அடுத்து டிசம்பர் 5ஆம் தேதியிலேருந்து அங்கிட்ட ஒரு 4.5 வருஷத்துக்கு ராகுடைய நிலைப்பாடு சரியில்லை. அதனால் ராகு திசை நடக்கிறவங்க ஜாதகத்தை ஜோதிடரை காட்டிக்கோங்க. நல்ல ஜோசியரை பார்த்து கேட்டு அதுக்கேற்ற மாதிரி தயார் பண்ணிக்கோங்க. சரி சார், இப்போ ராகுவை பற்றி இன்னும் நிறைய பார்க்க போகிறோம். இப்போ ராகு வந்து ஒவ்வொரு இடத்துல இருந்தாருன்னா என்ன பலன்களை கொடுப்பாரு? அவர் வந்து எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அந்த கிரகத்துக்கு எந்த வீட்டில் இருக்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஆக்ட் பண்ணுவார். இப்போ தனுசு ராசிலே இருக்கிறாரு, குரு மாதிரி தான் ஆக்ட் பண்ணுவார். மகர கும்பத்தில் இருக்காருன்னா சனி பகவான் மாதிரி தான் ஆக்ட் பண்ணுவார். மீனத்தில் இருக்கிறாருன்னா குரு பகவான் மாதிரி தான் ஆக்ட் பண்ணுவார். குரு பகவான் வந்து இந்த லக்கணத்துக்கு என்ன ஆதிபத்தியத்துக்கு இருக்கிறாரோ அந்த ஆதிபத்திய விஷயத்தை எடுத்து செய்வார். இப்போ நீங்கள் தனுசு ராசி மீன லக்கணம், லக்கணத்திலே குரு இருக்கிறாரு அப்படின்னா, லக்கணத்திலே குரு இருக்கிறார், குரு வீட்டில் இருக்கிறாரு. அந்த குரு இந்த லக்கணத்துக்கு 1/10 கூடையவன். அதனால் இந்த ராகு திசையில் அவருடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்னா, ஜாதகரை வந்து தன்வசப்படுத்திடுவார். ஏன்னா லக்கணங்கிறது ஜாதகரை தன்வசப்படுத்திடுவார். ஜாதகரை வந்து டோட்டலாக சரண்டர் ஆக்கிடுவார், தன் பக்கம் இழுத்துருவார். அதேமாதிரி 10ஆம் இடத்து வேலையை எடுத்து செய்வார். 10ஆம் இடம்னா என்ன? தொழில், கர்மம், காரியம், ராஜாங்க விஷயம், இப்படி எல்லா விஷயத்தையும் எடுத்து செஞ்சிருவார். அவன் எதை தொட்டாலும் சரி அதில் ராகுடைய ஆதிக்கம் இருக்கும். தொழில், வியாபாரம் எல்லாத்துலேயுமே ராகுடைய ஆதிக்கம் இருக்கும். பூஜ்ய புனஸ்காரம் எல்லாத்துலேயும் ராகுடைய ஆதிக்கம் இருக்கும். இதை அவர் செய்வார். அதுபோக தான் இருக்கிற எந்த இடத்துல இருந்து எந்த இடத்த பார்க்குறாரோ அதையும் தன்னுடைய தசையில் செய்வார். ராகுக்கு வந்து மொத்தம் 3 பார்வை இருக்குது. தனக்கு பின்னாடி மூணாம் பார்வையாக பார்ப்பார். அவர் ஒரு இடத்துல இருந்தாருன்னா பின்னோக்கி தான் சுற்றுவார். ராகு கேதுகள் வந்து இடம் இருந்து வளமாக சுற்ற மாட்டாங்க, வளம் இருந்து இடமா சுற்றுவாங்க, ஆண்டி கிழக்கு வச்சு தான் சுற்றுவாங்க. அதனால் பின்னோக்கி தான் பார்ப்பாங்க. ராகு வந்து தனக்கு பின்னாடி 3ஆம் பார்வை, 6ஆம் பார்வை, 7ஆம் பார்வையாக பார்ப்பார். அந்த வீட்டையும் பார்ப்பார், அந்த வீட்டில் இருக்க கிரகத்தையும் பார்ப்பார். சில பேர் ராகுக்கு பார்வை இல்லைம்பாங்க, அதெல்லாம் கிடையாது, பார்வை இருக்குது. நான் நிறைய ஜாதகத்தில் செக் பண்ணிட்டேன். சரியா? ஆயிரக்கணக்கான ஜாதகம் செக் பண்ணியிருக்கிறேன், நிறைய பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், இன்னும் பார்க்குறேன். ராகு கேதுகளுடைய பார்வையோட தாக்கம் ஒரு மனிதனை பாதிக்கும். சரியா? அவங்க பாவ தொடர்பில் இருந்தாங்கன்னா கெடுதல் அதிகமாக இருக்கும், சுப தொடர்பில் இருந்தாங்கன்னா கெடுதல் குறையும், அவ்வளோதான். ஆனால் கெடுதல் இருக்கும். இப்போ ராகு குருவோடு சேர்ந்து பார்க்குறாரு வச்சுக்கோங்களேன், லக்கணத்திலே இருக்கிறாரு. லக்கணத்தில் இருந்தாருன்னா 11ஆம் இடத்தை பார்ப்பார். குருவோடு சேர்ந்து இருக்கிறாரு, லக்கணத்தில் திக்பலம் பெற்ற குருவோடு சேர்ந்து இருந்து 11ஆம் இடத்தை பார்த்தாருன்னா அந்த ஜாதகனுக்கு எப்படி இருக்கும்னா, லாபஸ்தானத்தில் பாதி தான் வரும், பாதி வராது. லாபம் வரும், ஆனால் பாதியாக தான் வரும், பிட்டாக தான் வரும். மூத்த சகோதரர் இருப்பான், ஆனால் சகோதரனால் இவருக்கு ஆகாமல் போயிடும். சகோதரனோ சகோதரியோ இருப்பாங்க, அவங்களால இவங்களுக்கு பெரிய உதவி இருக்காது. இப்படி பலன்களை கொடுத்துருவார். ஸோ ராகுக்கு வந்து பின்னோக்கி பார்க்குற பார்வை இருக்குது. 3ஆம் பார்வை, 6ஆம் பார்வை, 7ஆம் பார்வை இருக்குது. ஸோ அதன்படியும் நான் உங்களுக்கு பலன்களை சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. சரியா நேயர்களே? ஸோ ராகு வந்து எந்த கிரக வீட்டில் இருக்கிறாரோ அந்த கிரகத்தினுடைய ஆதிபத்தியத்தை எடுத்து செய்வார். இப்போ ராகு செவ்வாய் வீட்டில் இருக்கிறாரு, மேசம் விருச்சிகத்தில் இருக்கிறாருன்னா செவ்வாய் மாதிரி தான் ஆக்ட் பண்ணுவார். ரிஷபம், துலாம், சுக்கிரன் வீட்டில் இருக்கிறாருன்னா சுக்கிரன் மாதிரி தான் ஆக்ட் பண்ணுவார். அடுத்து வந்து மிதுனம், கன்னி இருக்கிறாருன்னா புதன் மாதிரி தான் ஆக்ட் பண்ணுவார். கடகத்தில் இருக்கிறாருன்னா சந்திரனை மாதிரி தான் ஆக்ட் பண்ணுவார். சிம்மத்தில் இருக்கிறாருன்னா சூரியனை மாதிரி தான் ஆக்ட் பண்ணுவார். அந்த அவருக்கு வீடு கொடுத்த கிரகம் நல்ல நிலைமையில் இருக்கணும், அந்த கிரகத்தின் மாதிரி தான் ஆக்ட் பண்ணுவார். அந்த கிரகம் அந்த லக்கணத்துக்கு எந்த ஆதிபத்தியத்துக்கு உடையது, அதுக்கடுத்து ராசிக்கு எந்த ஆதிபத்தியத்துக்கு உடையது அதை எடுத்து செய்வார். லக்கணம் தான் மெயின்.
சரியா, லக்கணத்துக்கு எந்த ஆதிபத்தியத்துக்குடைய கிரகமோ அதை எடுத்து தான் செய்வார். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ நீங்கள் வந்து தனுசு ராசி சிம்ம லக்கணம், சரியா, சிம்ம லக்கணம், குரு எங்கே இருக்கிறாரு, ராகு எங்கே இருக்கிறாரு அப்படின்னா 2ஆம் இடம் கண்ணியில் இருக்கிறாருன்னா புதனமாக தான் ஆக்ட் பண்ணுவார். சிம்ம லக்கணத்துக்கு வந்து புதன் வந்து 2-11 கூடியவன், 2-11 கூடியவன் ஆதிபத்தியத்தை எடுத்து செய்வார். சரியா, 2-11ஆம் இடத்துக்கூட ஆதிபத்தியத்தை தான் எடுத்து செய்வார். தனஸ்தானம் லாபஸ்தானம் இதுக்குள்ளே தான் எடுத்து ராகு திசையில் நடக்கும். குடும்பத்தில் பண பிரச்சனை இருக்கும், குடும்பத்தில் நல்லா இருக்காது, கடன் வாங்குற மாதிரி இருக்கும், லாபம் வராது. ஏன்னா புதன் எப்படி இருக்காரோ அதுக்கேற்ற மாதிரி தான் செய்வார். ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம், ராகு எந்த வீட்டில் இருக்கோ அதுக்கு வீடு கொடுத்த கிரகம் நல்ல நிலைமையில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல பலங்களை கொடுப்பாரு. இப்போ நீங்கள் வந்து தனுசு ராசி ஒரு லக்கணம் மிதுன லக்கணம் வச்சுக்கிறோம். தனுசு ராசி மிதுன லக்கணம், ராகு எங்கே இருக்கிறாரு, 3ஆம் இடத்துல சிம்மத்தில் இருக்கிறாரு. சிம்மத்தில் ராகுக்கு வீடு கொடுத்த சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கணும். அந்த சூரியன் வந்து நல்ல நிலைமையில் இருந்தார்னா நல்ல பலன்கள் கொடுப்பார். அந்த சூரியன் எங்கே சார் இருக்கலாம் அப்படின்னா, உதாரணத்துக்கு சொல்கிறேன், அந்த சூரியன் வந்து மேசத்தில் உச்சம் அடையலாம், ராசிக்கு 5ஆம் இடத்துல இருப்பார், லக்கணத்துக்கு 11ஆம் இடத்துல இருப்பார். அந்த சூரியனை வந்து குரு பார்க்கணும். குரு எங்கேருந்து பார்க்கணும் அப்படின்னா உங்கள் ராசியிலிருந்தே பார்க்கணும். உங்கள் ராசிலேயே உங்கள் ராசிநாதன் குரு சேர்ந்து சந்திரன் கூட சேர்ந்து 5ஆம் இடத்துல இருக்க சூரியனை பார்த்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மிதுன லக்கணம் தனுசு ராசியில் 3ஆம் இடம் சிம்மத்தில் இருக்கிற ராகு நல்ல பலன்களை கொடுப்பார். எப்போ கொடுப்பாரு, ராகு திசையில் கொடுப்பார். இதுதான் ஜோதிடத்தில் உள்ள சூட்சுமம். இப்போ ராகு திசை நடக்கிறவங்களுக்கு உதாரண ஜாதகம், தனுசு ராசி மிதுன லக்கணம், மிதுன லக்கணத்துக்கு 3ஆம் இடம் சிம்மத்தில் இருக்கிறாரு. சிம்மத்துக்கு அதிபதி சூரியன், சூரியன் வந்து லக்கணத்துக்கு 11ஆம் இடம் மேசத்தில் உச்சம் அடைஞ்சிட்டாரு, வலுவடைஞ்சிட்டாரு. ஸோ ராகுக்கு வீடு கொடுத்தவன் உச்சம், ராகு திசை நல்லாயிருக்கும். அந்த ராகு திசை எப்படி நல்லாயிருக்கும், கூடுதலாக சுபத்துவமாக இருக்கும்னா குரு பார்வையை சூரியன் வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், மக சூப்பராக இருக்கும். சரியா, இதுதான் வேத ஜோதிடம். அதே நேரத்தில் இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா, தனுசில் இருக்கிற குரு வந்து சிம்மத்தில் இருக்கிற ராகுவையும் பார்ப்பார். சரியா, 9ஆம் பரிவாலை பார்ப்பார், 5ஆம் பரிவாலை சூரியனை பார்ப்பார், 9ஆம் பரிவாலை ராகு பார்ப்பார். இவங்களுக்கு வந்து ராகு திசை கொட்டுன்னு கொட்டும், அருமையாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். தசாநாதனையும் பார்ப்பார், தசாநாதனுக்கு வீடு கொடுத்தவனையும் பார்ப்பார். இந்த காம்பினேஷன், இதுதான் காம்பினேஷன். இந்த காம்பினேஷன் இருக்கிறவங்களுக்கு ராகு திசை எதுவுமே செய்யாது. இவங்களாம் தப்பி பிறந்தவர்கள் யோகசாலிகள். ராகு திசையில் பிரம்மாண்டம் கட்டுவார். ராகு குடிசையை வந்து கோபுரமாக்குவார், குண்டுமணியை வந்து வைரமாக்குவார். அப்பேற்பட்டவர் ராகு, பிரம்மாண்டத்துக்கு சொந்தக்காரன். ராகு வந்து எப்படின்னா யாரை எப்படி ஆகணும்னு சொல்ல முடியாது, திடீர்னு முதலமைச்சர் ஆயிடுவான், யாருக்குமே தெரியாது. கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்தில் முதலமைச்சரான கதையெல்லாம் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கு என்னென்னா ராகு வந்து அந்த உச்சத்தை கொடுப்பார், கலையிலே உச்சத்தை கொடுப்பார், பெரிய லெவலையும் தூக்கி விடுவார். ஆனால் தூக்கி விட்டு நல்ல நிலைமையில் இருந்தாலும் தூக்கி விட்டு அதே உயரத்தில் வைக்க வச்சுருப்பார். ஆனால் அவர் சரியில்லாமல் இருந்து தூக்கி விட்டார்னா பொத்துன்னு விட்டுருவார். பெரிய இடத்துலேருந்து விழுந்தால் அடி பெருசாக விழும், அது மாதிரி செய்வார். ஸோ ராகு வந்து ஒரு பிரம்மாண்டத்தை காட்டுவார், ஒரு மாயை காட்டுவார், மாயை தோற்றத்தை காட்டுவார். ராகுனாலே மாயை தான், மாயையுடைய மகன் தான் ராகு, சிம்ஹை தாயின் புத்திரன். சிம்ஹைங்கிறது வந்து அரக்கி, ராகுவுடைய சுய பேர் வந்து சுபர்பானு. அந்த சுபர்பானு அரக்கன் தான் அந்த திருப்பாக்கடலை களையும் போது அந்த அமிர்தத்தை வந்து தேவர் வேஷம் போட்டு சாப்பிட்டான். அதை வந்து சூரியனும் சந்திரனும் பார்த்து தலையை வெட்டிடுவாங்க, அது ஒரு கதை. அதுதான் பிரிஞ்சதான் ராகு கேதுகள். ராகு வந்து மனித தலை பாம்பு உடல், கேது வந்து பாம்பு தலை மனித உடல். ஸோ இந்த ராகு வந்து மாய தோற்றம், மாயை பெற்ற பிள்ளை. மனிதனை வந்து கெடுவான் கேடு நினைப்பான் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு மனிதன் கெட்டு போகிறதுக்கு முதல் கெடுதலை தான் நினைப்பான். தான் கெட்டு போனோம்னா பிறகு கெடுதலை நினைக்கிறது தான் கெடுவான் கேடு நினைப்பான். அதை செய்வது ராகு தான். அவர் வந்து மேக்சிமம் 100க்கு வந்து 60% கெடுக்கிறதுக்கு தான் உள்ள கிரகம், 40% தான் அவர் நல்ல வழிப்படுத்துவார். ராகு திசை வந்து ஒரு மனிதனுக்கு பாடாப்படுத்தும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ராகு வந்து நல்ல இடத்துல இல்லைன்னா உயிர் காரகத்துவத்தை பாதிப்பார், பெர்மனெண்ட்டாக நம்மக்கிட்ட வந்து எடுத்துருவார். அதாவது ராகு எப்படி செய்வார்னா, தன்னுடைய தசையில் வந்து புத்திநாதர்கள் சரியில்லை, ரொம்ப சரியில்லை, ராகுவும் சரியில்லை, புத்திநாதனும் சரியில்லை, அந்த கிரகங்கள் ஜாதகத்திலும் சரியில்லை, கோச்சாரத்தில் சரியில்லைன்னா அந்நேரம் வந்து அந்த ஆதிபத்திய விஷயத்தில் உள்ள உறவுமுறையை கெடுத்துருவார். 7ஆம் இடம்னா மனைவியை கெடுப்பார், இல்லைனா கணவனை கெடுத்துருவார், நீடித்து கெடுத்துருவார், கணேசனை கட் பண்ணிடுவார். சரியா, கணேசனை கட் பண்ணிடுவார், போயிடும். தனுசு ராசி தனுசு லக்கணம் வச்சுக்கிடுவான். புதன் தான் 7 கூடையவன். ராகு திசை புதன் புத்தில், ராகுக்கு புதன் சஷ்டாசமாக இருக்கிறாரு, 2 பேர் கெட்டு போயிட்டாங்கன்னா மனைவிக்கு கணவன் கிட்ட உள்ள உறவு போயிடும், இல்லைனா கணவனுக்கு மனைவி கிட்ட உள்ள உறவு போயிடும், நீடித்து போயிடும். இன்னும் ஆள் இருப்பாங்க இல்லை இல்லாமல் இருப்பாங்க, அப்படி செஞ்சுருவார். அந்த உறவே இல்லாமல் போயிடும். ராகு வந்து என்றைக்குமே பெர்மனெண்ட்டாக பிரேக் கொடுத்துருவார். சில கிரகங்கள் வந்து டெம்பரரியாக கொடுக்கும், சரியா, டெம்பரரியாக கொடுத்துட்டு அப்புறம் நியூட்ரலாக போயிடும், அப்புறம் சரியாயிரும், பின்னாடி சரியாக போயிடும். ஆனால் ராகு அப்படி கிடையாது, கட் பண்ணார்னா துண்டாக்கிடுவார். சரியா, எந்த உறவாக இருந்தாலும் கட் பண்ணி துண்டாக தூக்கிடுவார். அதனால் உறவு காரகத்தை பாதிப்பார். ஜட காரகத்துவத்தை ரொம்ப பெருசாக பாதிக்க மாட்டார், உயிர் காரகத்துவத்தை பாதிப்பார். ஒரு மனிதனுக்கு வந்து பலன்கள் வந்து 2 பலன்களை பிரியும், உயிர் காரகத்துவம், ஜட காரகத்துவம். உறவு முறைகள்லாம் உயிர் காரகத்துவம், கணவன் மனைவி,
புருஷன் பொண்டாட்டி பிள்ளைகள், அம்மா அப்பா பிள்ளை, அண்ணன் தம்பி, இந்த உறவு முறைகள்லாம் உயிர் காரகத்துவம். இந்த உயிர் காரகத்தில் உள்ள ஆதிபத்தியங்கள்லாம் கெட்டு போச்சுன்னா ராகு திசையில் வந்து அந்த காரகத்துவம் உள்ள உயிர்கள், அண்ணனோ தம்பியோ மனைவியோ குழந்தையோ, இவங்களாம் நம்மளை விட்டு போயிடுவாங்க, பெர்மனெண்ட்டாக போயிடுவாங்க. இல்லைன்னா டெம்பரரியாக பிரிஞ்சு எங்கேயோ போயிடுவாங்க. வாழ்நாள் அவங்க பார்க்கவே முடியாது. அந்த கனெக்ஷனே கட்டாயிரும். ஜடகாரகத்துவம்னா என்ன? வீடு போயிடும், இடம் போயிடும், வண்டி வாகனம் போயிடும், சொத்து பத்து போயிடும், தொழில் போயிடும். அது வந்து ஜடகாரகத்துவம். போனால் திருப்பி சம்பாதிச்சுக்கலாம். ஆனால் உயிர் காரகத்துவம் போனால் சம்பாதிக்க முடியாது. சரியா? உறவு முறைகள், வேண்டியவர்கள், நெருங்கியவர்கள் போனால் சம்பாதிக்க முடியாது. இதெல்லாம் ராகு செய்வார். ராகு திசைங்கிறது பொல்லாத திசை. சரியா நேர்களே? ராகுவை போல் கெடுப்பாரும் இல்லை, ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஸோ அப்பேற்பட்ட ராகு வந்து எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரி செய்வார். அதுபோல் தான் கூட இருக்கிற கிரகங்களை சேர்த்து செய்வார். தான் கூட கிரகங்கள் இருக்குது, சுப கிரகங்கள் இருந்தால் சுபத்துவமாய் செய்வார், பாவ கிரகங்கள் இருந்தால் பாவத்தை செய்வார். ராகு செவ்வாய், ராகு சனி, ராகு அமாவாசை சந்திரன், ராகு சூரியன், இவங்களாம் சேரக்கூடாது. ராகு வந்து பொதுவாக செவ்வாய் கூட சேரக்கூடாது, ராகு கூட சனி பகவான் கூட சேரக்கூடாது, சூரியன் கூட சேரக்கூடாது, சந்திரன் அமாவாசை சந்திரன், அதாவது அமாவாசை சந்திரன் தேய்பிரி சந்திரன் கூட சேரக்கூடாது. சேர்ந்து இருந்தார்னா அந்த அந்த கிரகங்களுடைய காரகத்தையும் கெடுப்பார், அந்த கிரகங்களோட ஆதிபத்திய விஷயத்தையும் கெடுப்பார். சரியா? இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். இப்போ நீங்கள் தனுசு ராசி மேச லக்கணம், மேச லக்கணத்துக்கு அதிபதி யார்? செவ்வாய். செவ்வாய் கூட சேர்ந்து அவர் எங்கே இருக்கிறாரு? 2ஆம் இடத்துல இருக்காரு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சு போச்சு. சரியா? ராகு செவ்வாய் 2ஆம் இடத்துல இருந்தாலும் குடும்பம் இல்லாமல் போயிடும். ஏன்னா லக்கணாபதியும் கெட்டு போயிடுவார். இப்படி குடும்பத்தில் இல்லாமல் போயிடுவான். குடும்பத்துக்கு பணம் காசு கொடுக்க மாட்டான், நல்ல விதமாக பார்க்கப்படாது, இப்படி போயிடும். அதுபோல் சகோதர யுத்தம் இருக்கும். குடும்பத்தில் அண்ணன் தம்பி சண்டை போடுவாங்க. ஏன்னா செவ்வாய் வந்து சகோதரக்காரகன். குடும்பத்தில் அண்ணன் தம்பி சண்டை நடந்துகிட்டே இருக்கும். பங்காளி பிரச்சனை வரும். சொத்து பத்து இருந்தாலும் அப்போ சொத்து பத்தை வந்து இவங்க பிரிச்சிருவாங்க. இப்படி சண்டை போட்டுட்ருப்பாங்க. ஸோ இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். ஸோ ராகு வந்து பாவகிரகங்களோட தொடர்பில் இருக்கக்கூடாது, பாவகிரகங்கள் பார்வைக்கு வரக்கூடாது. ஸோ ராகு திசைக்கு பலன் சொல்கிறது வந்து வைக்க போகிறல ஊசி தேடுற மாதிரி, கடலுக்குள்ளே பெருங்காயத்தை போட்டு தேடுற மாதிரி. ராகு திசைக்கு வந்து யாராலும் 100% பலன் சொல்லவே முடியாது. ஏன்னா அவர் ஒரு மாய கிரகம், பின்னோக்கி நகர கிரகம். அவருக்கு வந்து வக்கரம் கிடையாது. சரியா? ராகு கேதுகளுக்கு வக்கரம் கிடையாது, பின்னோக்கி நகரனால வக்கரம் கிடையாது. பொதுவாக வக்கரம் இல்லாத கிரகங்கள் 4 கிரகம் இருக்குது. சூரியன், சந்திரன், ராகு கேதுகளுக்கு வக்கரம் கிடையாது. மற்ற கிரகங்கள்லாம் வக்கரம் அடையும். ஏன்னா பின்னோக்கி நகரனால வக்கரம் கிடையாது. எதுக்கு சொல்ல வரேன்னா, ராகு வந்து தான் இருக்கிற வீட்டில் இருக்கிற கிரகத்துக்கு ஏற்ற மாதிரி செய்வார். தான் இருக்கிற வீட்டையும் கெடுப்பார், பார்க்குற வீட்டையும் கெடுப்பார், தான் கூட சேர்ந்த கிரகத்தினுடைய தன்மையத்தையும் கொடுப்பார். அதுபோக தனக்கு கேந்திரமாக இருக்கிற கிரகங்களுடைய தன்மையை அடிச்சுவார். ராகுக்கு கேந்திரம்னு என்ன? 4ஆம் வீடு, 7ஆம் வீடு, 10ஆம் வீடு. இப்போ ராகு மேசத்தில் இருக்கிறாருன்னா கடகத்தில் ஒரு கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை எடுத்து செய்வார். ராகு வந்து மேசத்தில் தனியாக இருக்கார், கடகத்தில் சனி இருக்கிறாருன்னா சனிப்பாவோட ஆதிக்கத்தை எடுப்பார். தனக்கு 90 டிகிரி இருக்கிற கிரகங்களுடைய ஆதிக்கத்தை எடுப்பார். 90 டிகிரி, 180 டிகிரி, 270 டிகிரி கிரகங்கள் இருந்துச்சுன்னா அந்த ஆதிபதி அந்த கிரகங்களுடைய காரகத்தை எடுத்துருவார். சனி பகவான் இருந்தாங்கன்னா சனி பகவானுடைய காரகத்தை எடுத்துருவார். எதுக்கு? செவ்வாய் இருந்தால் செவ்வாயோட இதை எடுத்துருவார். 10ஆம் இடத்துல வந்து சூரியன் இருக்கிறாருன்னா சூரியன் இதை எடுத்துருவார். எடுத்து தன்னோட தசையில் கொடுப்பார். சரியா? ஸோ ராகுங்கிறது வந்து மிக்சர் பலன் தான். ராகு வந்து எப்போயுமே கலப்பு பலன்களை கொடுப்பாரு. அவர் எப்படி கொடுக்காரு அப்படிங்கிறத 100% யாராலும் சொல்ல முடியாது. ராகு திசைக்கு ப்ரிடிக்ஷன் யாராலும் கொடுக்க முடியாது. ஒரு நல்ல தேர்ந்த ஜோதிடர் வந்து 100க்கு ஒரு 65-70% சொல்லலாம். சரியா? அது ரொம்ப மைனூட்டாக கால்குலேஷன் மட்டும் தான் சொல்ல முடியும். அதுபோல் இறைவனோட அணுக்கரம் இருக்கணும், ஜோதிடருக்கும் அனுபவ அறிவு இருக்கணும். எல்லாம் கலந்து வந்தால் தான் ராகு திசைக்கு ப்ரிடிக்ஷன் கரெக்டாக சொல்ல முடியும். ராகு திசையில் பெருசாக போனவங்களும் இருக்காங்க, இருக்கிறதெல்லாம் இழந்துட்டு ஓட்டையாண்டியாக ரோட்டை நிற்கிறவங்களும் இருக்காங்க. சரியா நேர்களே? ஸோ ராகு திசையை வந்து யாராலும் ஜஸ்டிஃபை பண்ணவே முடியாது. சரி சார், இப்போ ராகுவை பற்றி ஓரளவு சொல்லிட்டேன். 22 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வீடியோ இருக்குது, பொறுமையாக கேளுங்க. அடுத்தடுத்து நல்ல தகவல்லாம் சொல்கிறேன். சரியா நேர்களே? அடுத்து வந்து ராகு லக்கணத்தில் இருந்தால் என்ன பலன்கள், 1ஆம் இடத்துல இருந்தால் என்ன பலன்கள், அதை வருஷப்படுத்துகிறேன். அதுக்குண்டான வழிபாடையும் சொல்கிறேன். இப்போ சில பேர் லக்கணத்தில் இருப்பாங்க, அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சுருக்கமாக சொல்லிட்டு அதுக்குண்டான வழிபாடையும் சொல்கிறேன். அதை வந்து நீங்கள் வாழ்நாள் முழுக்க செய்யலாம், இல்லைனா அட்லீஸ்ட் ராகு திசை நடக்கும்போது செய்யலாம். ஏன்னா ராகு வந்து லக்கணத்தில் இருந்தார்னா அவங்க என்ன காரியத்தை அடிக்கடி பண்ணணும், அந்த காரியத்தை பண்ணாங்கன்னா ராகுடைய பாதிப்பு இருக்காது. 1ஆம் இடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம், இதெல்லாம் ஜாதக கட்டத்தில் இருக்கும். ராசி கட்டத்தில் அவர் எந்த இடத்துல இருக்கிறாரோ அதை எடுத்து அதுக்காக செய்யணும். ஜாதக கட்டம் ராசி கட்டம் இல்லாமல் நீங்கள் ராசி பலன்லாம் பார்க்காதீங்க. இந்த நானும் போடுவேன், சில வீடியோலாம் போடுவேன், அதெல்லாம் பொதுவான உள்ளது. ராசிக்கு, தனுசு ராசிக்கு பலன், அந்த பலன், இந்த பலன், பரிகாரம், அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க, நான் நிறைய போடுவேன். வாரத்துக்கு 2 வீடியோ போடுவேன். அதெல்லாம் உண்மை தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதெல்லாம் மேலோட்டமான உள்ளது, போக்காக உள்ளது. சரியா? அந்த ரோட்டில் போகிறான், அப்படி திரும்புகிறான், அப்படி போகிறான், அப்படி சுற்றி மறுபடியும் வந்துடும், அது மாதிரி தான். ஆனால் தசா புத்தி பலன் சொல்கிறதா ஒரு மனிதனுடைய கரெக்டாக அந்த ஃப்ளோவை குறிக்கும். சரி, அவன் வாழ்க்கையில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, அந்த திசையில் என்ன நடக்குது, ராகு திசையில் அந்த 18 வருஷத்தில் அவர் எப்படி வாழ்க்கையை கொண்டு போகிறாரு, அதை வந்து கணிக்கிறது தான் தசா புத்தி பலன்கள். சரியா நேர்களே? விதி மதி கதி. விதிங்கிறது என்ன? ஜாதகம்.
மதிங்கிறது வந்து ராசி, சந்திரன் என்ற இடம். கதிங்கிறது தசாபுத்தி. இந்த விதியும் மதியும் வச்சுக்கிட்டு தான் கதியை வைக்கணும். கதினா அவ்வளோதான், அதான் கதி அவனுக்கு, அப்படித்தான் போகும். அதை மாற்ற முடியாது. அதை 2 விஷயத்தில் மாற்றலாம். இப்படி மாற்றலாம் சார் அப்படின்னா, ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு ஆத்ம திருப்திக்காக வழிபாடு பண்ணலாம், அடுத்து பரிகாரம் பண்ணலாம். இதெல்லாம் ஆத்ம திருப்திக்காக. சரி நம்மளும் செய்கிறோம், இது செய்கிறதுனால நம்ம கொஞ்சம் நேர்மையாக இருப்போம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ சில பேர் கோயிலுக்கு போகிற அன்றைக்கி விரதம் இருக்கிறாங்களா, ஐயப்பன் கோயிலுக்கு போனால் அன்றைக்கி அந்த 40 நாள் விரதம் இருப்பாங்க. எதுவும் சாப்பிட மாட்டாங்க, நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, சுத்தபத்தமாக இருப்பாங்க. சரி, ஆள் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அந்த கோயிலுக்கு போகிறோன்னு ஒரு நிர்பந்தத்தில் அது சாப்பிடாமல் இருப்பாங்க. அது மாதிரி தான் பரிகாரம் வழிபாடு எல்லாமே நமக்கு நாமே தேடிக்கிற ஒரு சந்தோஷம்தான், ஒரு மன நிம்மதி தான், டெம்பரரியான ஒரு ரிலாக்ஸேஷன் தான். ஆனால் விதி வலியது, எது நடக்குமோ அது வந்து நடந்து தான் தீரும், அதை மாற்றவே முடியாது. அதுபோல் ராகு வந்து கர்ம பலனுக்குள்ள கிரகம். இந்த பிறவியில் வந்து உங்களை கர்மத்தை தூண்டுவார், ஆசையை தூண்டி கர்மத்தை நிறைய செய்ய வைப்பார். இப்படி என்ன ஆசை காட்டி மோசம் பண்ணுவார். சின்ன பிள்ளைக்கு பப்பரமெண்ட் இப்போ சாக்லேட் கொடுத்தா அது விளையாடுறதுல நம்ம கூட வருதில்ல, அது மாதிரி தான் நமக்கு வந்து ஆசை வார்த்தையை கொடுத்து சில சுகபோகத்தை கொடுத்து போதையை கொடுத்து நம்மளுக்கு கெடுத்துருவார். அந்நேரம் நல்லாயிருக்கும், ஆனால் பின்னாடி கெட்டு போயிடுவாங்க. ராகு திசை நல்லாயிருக்கும், குரு திசை சுருட்டிடும். சரியா, செவ்வாய் திசை கெட்டு போயிருக்கும், ஆனால் ராகு திசையில் தூக்கி விட்டுரும். இப்படிலாம் சில பேருக்கு உல்ட்டா பழங்கள்லாம் கொடுப்பார் அவர். எதுக்கு சொல்ல வரேன்னா, ராகு வந்து ஆசை காட்டி மோசம் பண்ணுற கிரகம். ஒரு மனிதனை வந்து கர்மத்தை பெருக்கிற கிரகம். அவர் நல்ல விஷயமா இருந்தார்னா நல்ல கர்மமாக இருக்கும், கெட்ட விஷயமா இருந்தார்னா கெட்ட கர்மத்தை கொடுத்துருவார். சரியா, அடுத்த பிறகு பிறக்கிற மாதிரி வச்சுருவார். நிறைய பேர் வந்து பாவங்கள் பண்ணுறதெல்லாம் அந்த ராகு திசையில் தான் பண்ணுவாங்க. சரியா, தன்னை அறியாமல் செய்வாங்க, மோகத்தில் பண்ணுவாங்க. ராகு எல்லாத்தையும் செய்வார். மோகம், போகம், தேவையில்லாத தொடர்புகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுருவார். ஒரே நேரத்தில் 3 இருக்கும். மது, சூது, மாது 3மே இருக்கும். மதுவும் இருக்கும், சூதும் இருக்கும், மாதும் இருக்கும். ஆணுனா மாது, பெண்ணுனா ஆணு, எல்லாத்தையும் கொடுத்துருவார். போட்டு பரட்டை எடுத்து அவனை வந்து அப்படியே ஆசையிலேயே போதையிலேயே மயக்கத்திலே இருக்க வச்சு கடைசியில் ஒன்றும் இல்லாமல் தூக்கி துண்டாக போட்டுருவார். சாரை எடுத்துகிட்டு சக்கையை போட்ட மாதிரி தூக்கி போட்டுருவார். அவன் அவ்வளோதான், எந்திக்கவே முடியாது. அப்புறம் வயசு ஆயிரும். தனுசு ராசியில் வயசு ஆயிரம், 50 வயசுக்கு மேலே போயிடும். சரியா, ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து ராகு திசையில் நடக்கும். நிறைய பேர் இதெல்லாம் சந்திச்சிருப்பாங்க. இப்போ வந்து அவர் எந்தெந்த வீட்டில் இருந்தார்னா என்னென்னு ஒன் பை ஒன்றா சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. ராகு பகவான் பொதுவாக வந்து அவர் கெட்ட கிரகம் இருந்தாலுமே அவர் வந்து உங்கள் உண்மையுடன் மோத வைப்பார். நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரிய வைப்பார். சரியா, நீங்கள் எதுக்கு பிறந்திருக்கீங்க இந்த பிறவியில், அதை வந்து கண்டிப்பாக தெரிய வைப்பார். உங்கள் உண்மையுடன் மோத வைக்கும் ஆசான். சரியா, அதனால் ராகு பகவானை வந்து நம்ம அடக்க முடியாது, அவரோட நட்பாக இருந்துக்கணும். ராகு திசை நடக்கு அப்படின்னு ரொம்ப பிரச்சனை பண்ணக்கூடாது, இப்படிலாம் நினைக்கக்கூடாது. அந்த திசைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வழிபாடு பரிகாரத்தை பண்ணிவிட்டு அவரை நண்பன் ஆக்கணும். நமக்கு நண்பன் வந்து கெட்டவனாக இருக்கான், ஒன்றுக்கு ஆகாதவன், வேறு வழியில் அவனை வந்து நம்ம வசத்துக்கு ஏற்றுக்கணும். அவன் போக்கில் போய் நம்ம நல்ல விதமாக இருந்துக்கணும். சரியா, நமக்கு பாதிப்பு இல்லாமல் இருந்துக்கணும். அதுதான் ராகு பகவானுடைய அமைப்பு. ராகு பகவான் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த கிரகத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கிறவார். அவர் வந்து ஒரு டூப்ளிகேட் கிரகம் தான், அடுத்தவங்க சட்டை போடுற மாதிரி தான். சரியா, சில பேர் அண்ணன் தம்பி சட்டை போட்டுட்டு அலைவாங்க, அண்ணன் தம்பி சட்டை போட்டுக்கிறான், தம்பி அண்ணன் சட்டை போட்டுக்கிறான். அது மாதிரி தான் அவர் வந்து அடுத்தவங்க சட்டை போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கிறவார். ராகு வந்து இப்போ லக்கணத்தில் இருக்கிறாரு. சரியா, இப்போ ராகு லக்கணத்தில் இருக்கார். நீங்கள் பிறந்த லக்கணம், ராசி இல்லை லக்கணம், லக்கணத்தில் இருக்கிறார் ராகு பொதுவாக நிழல் கிரகம், சாயா கிரகம். சரி, அதுக்கு சொந்த வீடு கிடையாது. சில பேர் விருச்சிகம் வந்து உச்சம்பாங்க, அவர் சொந்த வீடே கிடையாது, அதனால் உச்ச வீடெல்லாம் தேவையில்லை. ஸோ ராகு வந்து லக்கணத்தில், ராகு நின்ற பாவம். ராகு வந்து பொதுவாக ராகு வந்து ஒரு பாவத்தில் நிற்கிறாருன்னா அந்த பாவத்துக்கு வந்து ஆசையும் கொடுப்பார். அந்த பாவம் வந்து சம்மந்தப்பட்ட அதுக்கு ஆசையை கொடுப்பார், பயத்தையும் கொடுப்பார், மாயையும் கொடுப்பார். 3மே இருக்கும். சரியா, இப்போ ராகு வந்து 4ஆம் இடத்துல இருக்கார் வச்சுக்கோங்களேன். 4ஆம் இடம் வந்து சுகஸ்தானம். சுகம்னா ஆசைப்படுறது, ரொம்ப அதிகமாக ஆசைப்படுறது, சுகத்துக்காக ஆசைப்படுறது. அடுத்து அந்த சுகப்படுறதுலேயே பயமும் இருக்கும். சரியா, சில பேருக்கு பயம் ஆயிரும், இது செஞ்சால் அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ, உடம்புல வியாதி வந்துடுமோ அப்படின்னு சில பேர் உள்ளுக்குள்ளே பயந்துட்டு இருப்பாங்க. சில பேருக்கு மாயையாக இருக்கும், போதை மயக்கத்திலே இருப்பாங்க. ஸோ அவர் வந்து எந்த பாவத்தில் இருந்தாலுமே 3 கான்செப்ட் படி தான் பலன்கள் கொடுப்பார்: ஆசை, பயம், மாயை. சரியா நேரில் இப்போ வந்து லக்கணத்தில் இருக்கிறாரு. சரியா நேரில் லக்கணத்தில் இருக்கிறாரு. லக்கணங்கிறது 1வது வீடு. லக்கணத்தில் இருக்கிறாருன்னா வித்தியாசமான தோற்றம் இருக்கும் இவங்களுக்கு. லக்கணத்தில் ராகு இருக்கிறவங்க வித்தியாசமாக இருப்பாங்க. ஒரு 10 பேர் கூட்டத்தில் தனியாக தெரிவாங்க இவங்க. அதுபோல் என்ற இவங்களுக்கு வந்து நான் யாருங்கிற குழப்பம் இருக்கும். நம்ம யார், எதுக்காக வந்திருக்கோம், எதுக்காக பிறந்திருக்கோம், அப்படி குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். வெளியே தைரியமாக இருப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே கோலையாக இருப்பாங்க. லக்கணத்தில் இருக்கிறவங்க வெளியில் தைரியமாக தெரியும், ஆனால் உள்ளுக்குள்ளே பயமாக இருக்கும். இவங்க என்ன சார் செய்யணும் அப்படின்னா, இவங்க வந்து கண்ணாடி பார்க்கணும். டெய்லி ஒரு முறையினாச்சும் கண்ணாடி பார்த்து தனக்கு தானே பேசிக்கணும். நான் போதுமானவன்,
அப்படின்னு இவங்க பேசிக்கணும். நான் போதுமானவன், போதுமான குணத்தை நான் வளர்த்துக்குருவேன் அப்படின்னு பேசிக்கணும். ஏன்னா ராகுங்கிறது மாயை, கண்ணாடிங்கிறது உண்மை. கண்ணாடி வந்து நம்ம நிஜத்தை காட்டும், நம்ம எப்படி இருக்குமோ அதை அப்படியே காட்டு தான் கண்ணாடி. ஸோ அது போக வந்து இவங்க வெளியே பார்வைக்கு பெரியவராக தோண்டுவாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து ரொம்ப சின்னவனாக ஃபீல் பண்ணுவாங்க. பார்க்கறதுக்கு பெரிய ஆளும் பிடிப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து ரொம்ப பயந்த உள்ளத்தில் இருப்பாங்க. ஸோ லக்கணத்தில் ராகு இருந்தால் இந்த அமைப்பெல்லாம் கொடுப்பாரு. நான் இதை சுருக்கமாக தான் சொல்கிறேன், சரியா? இதை ரொம்ப சொன்னோம்னா வீடியோவில் ரொம்ப போயிடும், அதனால் சுருக்கமாக தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு லக்கணம் 1ஆம் வீடு 2ஆம் வீடு எந்த இடத்துல ராகு இருக்கிறாரு, என்ன புத்தி நடக்குது, இதெல்லாம் சொன்னீங்கன்னா ஓரளவு நான் பலன்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுவேன். ஃபோன் பண்ணிலாம் கேட்காதீங்க, கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, சரியா? ஜாதகம் பார்க்குறவங்க கமெண்ட் பாக்ஸ் வாட்ஸ்அப்பில் கேளுங்க, சரியா? ஜாதகம் பார்க்குறவங்க நான் இந்த இதில் கொடுத்துருக்கிற நம்பரை வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். சந்தேகம் கேட்குறவங்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஃபோன் பண்ணி கேட்காதீங்க, வாட்ஸ்அப்பில் கேட்காதீங்க. சந்தேகம் எல்லாமே வந்து கமெண்ட் பாக்ஸில் யூடியூப்பு கீழே தான் கேட்கணும். ரைட் நேயர்களே. ஸோ லக்கணத்தில் ராகு இருக்கிறவங்க கண்ணாடியை பார்த்து பேசணும், சரியா? கண்ணாடிக்கு முன்னாடி நின்று சில தகவல்களை சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாற்றம் வரும். அடுத்து 2ஆம் இடத்துல, 2ஆம் இடம் பணம் வரும் ஆனால் நிலைக்காது, சரியா? பேச்சில் விஷம் இருக்கும், குடும்பத்தில் ஒரு மாயை தோற்றம் இருக்கும், சரியா? பேச்சில் விஷம் இருக்கும், குதர்க்கமாக பேசுவாங்க, பணம் வரும் ஆனால் நிற்காது, ஓட்டக்கையாக இருக்கும், ரொட்டேஷன்லேயே இருக்கும். குடும்பத்தில் வந்து கருத்து மாறுபாடு இருக்கும், குடும்பத்தோடு இணங்கி போக மாட்டாங்க. இவங்க அதுக்கு என்ன சார் காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, பூர்வ ஜென்மத்தில் இவங்க சொன்ன வார்த்தையெல்லாம் திரும்பி வரும். போன ஜென்மத்தில் யாருக்குனாச்சும் வாக்கு கொடுத்துருப்பாங்க, நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படிம்பாங்க, ஆனால் காப்பாற்றாமல் போயிருப்பாங்க. இந்த ஜென்மத்தில் அவங்களுக்காக இவங்க வாழ்கிற மாதிரி இருக்கும், சரியா? அதனால் போன ஜென்மத்தில் சொன்ன வார்த்தைகள் திரும்பி வர இடம் இவங்களுக்கு 2ஆம் இடம். இவங்க என்ன சார் செய்யணும் அப்படின்னா, 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறவங்க இந்த ராகு திசை நடக்கும்போது பொதுவான வழிபாடு, வெள்ளிக்கிழமை தோறும் மௌன விரதம் இருக்கணும், சரியா? வெள்ளிக்கிழமை தோறும் 1 மணி நேரம் மௌன விரதம் இருக்கணும். அது எந்த டைம் வேணாலும் இருந்துக்கலாம். குழந்தைகளுக்கு இனிப்பு வாங்கி கொடுக்கணும், குழந்தைகளுக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்தோம்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து 3ஆம் இடத்துல ராகு, 3ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் துணிச்சல் அதிகமாக இருக்கும், அசாதாரண துணிச்சல் இருக்கும், அசாதாரண துணிச்சல் இருக்கும். நல்லா எழுதுவாங்க, கதை கவிதை கட்டுரைகள்லாம் எழுதுவாங்க, மீடியாவில் நல்ல பெரிய ஆளாக இருப்பாங்க, அரசியல்வாதியாக இருப்பாங்க, யூடியூப் போன்ற இதில் வந்து பெரிய லெவலாக இருப்பாங்க, சரியா? சோசியல் மீடியாவில் நல்ல பெரிய கில்லாடியாக இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து மறைமுக சாபம் இருக்கும், பிறருடைய சாபம் இவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க இருந்துகிட்டே இருக்கும். உடன் பிறந்தவர்களுடன் மனதளவில் பகைப்பு இருக்கும். உடன் பிறந்தவர்கள் கூட பிறந்தவங்ககிட்ட மனதளவில் துண்டிப்பு இருக்கும். வெளித்தோட்டத்துக்கு அப்படியே அண்ணன் அக்கா தம்பி தங்கச்சி பழவாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து அவங்கள பற்றி இவங்களுக்கு அந்த அளவுக்கு நேசபாசம் இருக்காது, துண்டிப்பு இருக்கும். இவங்க என்ன சார் பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, கூட பிறந்தவங்களுக்கு ஒரு காரியம் பண்ணணும், அவங்களுக்கு தெரியாமல் காரியம் பண்ணணும். அவங்களுக்கு தெரியாமல் ஒரு காரியம் பண்ணிட்டாங்கன்னா அந்த சாபம் நீங்கிரும். அதுபோக வந்து அது அவங்களுக்கு தெரியாமல் செஞ்சிச்சா அது அவங்களுக்கு ராகுவுடைய தாகத்தை கட்டுப்படுத்தும், சரியா? அது வந்து நல்ல விஷயமாக பார்க்கப்படுகிறது. 3ஆம் இடத்துல ராகுக்கு பிறந்தவர்கள் உடன் பிறந்தவர்களுக்கு தெரியாமல் சில காரியம் பண்ணணும். சில பேர் என்ன செய்வாங்கன்னா, சில பேர் பேரில் வந்து பேங்கில் டெபாசிட் பண்ணிடுவாங்க, ஆனால் அந்த யாருக்கு பண்ணியிருக்காங்க உங்களுக்கு தெரியாது. ஆனால் கடைசி காலத்தில் சொல்லுவாங்க, எப்போ உன் பேரில் வந்து நான் பேங்கில் 1 லட்ச ரூபா போட்டிருக்கிறேன், இப்போ போட்டு 10 வருஷம் ஆச்சு, அது இப்போ நிறைய இன்ட்ரெஸ்ட்டோட உனக்கு வட்டி அசலும் வட்டியுமா சேர்ந்துருக்கு, இந்த பாஸ்புக்கு அப்படின்னு கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும். 10 வருஷம் கழித்து அந்த பணம் வந்து பல்மடங்கு பெரிய இருக்கும். இப்படி சில காரியங்களை பண்ணணும். இவங்க 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறவர்கள் வந்து உடன் பிறந்தவர்களுக்கு தெரியாமல் சில காரியம் பண்ணணும். எல்லாரும் பணம் போட முடியாது, ஏதோ ஒன்று சர்ப்ரைஸாக செஞ்சு அவங்கள வந்து சந்தோஷப்படுத்தணும். அடுத்து 4ஆம் பாவத்தில் ராகு இருக்கிறாரு, வீடு இருக்கும், நிம்மதி இருக்காது. அடுத்து வந்து அம்மாவுடன் பொல்லாத மனக்கசப்பு இருக்கும், தாய் உறவு நல்லா இருக்காது, தாய்வழி உறவு நல்லா இருக்காது. இவங்க என்ன சார் செய்யணும் அப்படின்னா, இவங்க வந்து அம்மா பயன்படுத்திய பழைய பொருட்களை பயன்படுத்தணும். அம்மா இருக்கும்போது சரி, அம்மா இல்லாட்டி சரி, அவங்க பயன்படுத்திய பழைய பொருட்களை பயன்படுத்தணும். அம்மா எழுதின பேனா, அம்மா யூஸ் பண்ண பொருட்கள், அம்மா சாப்பிட்ட தட்டு, இதெல்லாம் எடுத்து இவங்க பயன்படுத்தினாங்கன்னா நல்ல விதமாக இருக்கும், குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கும். இவங்க என்ன 4ஆம் இடத்துல ராகு இருந்துச்சுன்னா, உள்ளே சிரிப்பார்கள், வெளியே அழுவாங்க. அது என்ன சொல்லுவாங்க, நான் அழுகிறேன் ஒரு பாட்டு இருக்குல்ல, பிறர் சிரிப்பார் பிறர் அழுவார், நான் அழுது கொண்டே சிரிக்கிறேன், அது மாதிரி அழுதுகிட்டே சிரிக்கிற மாதிரி இருக்கும் 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறவங்க. ஏன்னா சுகஸ்தானம் அல்லவா, நிம்மதியாக சுகமாக இருக்க விட மாட்டார், உள்ளுக்குள்ளே ஒரு சுககீதம் பாடிக்கிட்டே இருக்கும், தாய் உறவுகளும் நல்லா இருக்காது. அதனால் அம்மா பயன்படுத்திய பழைய பொருட்களை இவங்க எடுத்து யூஸ் பண்ணலாம். வெள்ளிக்கிழமை பால் சாதம் நைவேத்தியம் பண்ணலாம், சரியா? வெள்ளிக்கிழமை சாமியை கும்பிடும்போது பால் சாதம் வச்சு கும்பிட்டாங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஏன்னா பால் வந்து சந்திரன் தான் மாதுருகாரகன், தாயை குறிக்கிறவன். அடுத்து வந்து 5ஆம் பாவத்தில் ராகு, 5ஆம் பாவத்தில் ராகு இருந்தார்னா காதல் வாழ்க்கையில் சிக்கல் இருக்கும், காதலிப்பாங்க, காதலில் முரண்பாடு இருக்கும், சரியா? காதல் வாழ்க்கை வந்து ஈவனாக இருக்காது, பிரச்சனையோடு தான் போயிட்டுருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் கவலை இருக்கும், பிள்ளைகள் பிறக்காமல் கூட போகலாம், அப்படியே பிறந்தால் ஆண் வாரிசு இல்லாமல் போயிடும். ஆனால் இவங்களுக்கு மந்திர தந்திர ஈர்ப்பு இருக்கும், சித்து வேலை, மந்திரம் சொல்கிறது, சாமியை கும்பிட்றது, தந்திரமாக சில காரியங்கள் செய்கிறது, இதெல்லாம் இவங்களுக்கு கைவந்த கலையாக இருக்கும்.
ஆனால் இவங்களுக்கு வந்து அறிவு கண்கொள்ளா அறிவு இருக்கும். நல்ல அறிவாளியே புத்திசாலியாக இருப்பாங்க. அறிவுங்க வந்து ரொம்ப மிதமிஞ்சி இருக்கும். ஏன்னா 5ஆம் இடம் அதிர்ஷ்ட ஸ்தானம், அறிவு ஸ்தானம். அங்கே ராகு இருந்தால் வச்சுக்கோங்களேன், இவங்க வித்தியாசமாக சிந்திப்பாங்க, வித்தியாசமான அறிவு இருக்கும். இவங்க கிட்ட நம்ம போட்டி போட முடியாது. அந்தளவுக்கு வித்தியாசமாக ரொம்ப கூர்மையாக ஷார்ப்பாக சிந்தித்து சில காரியங்கள் பண்ணுவாங்க. இவங்க என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, 5ஆம் இடத்துல ராகு இருக்க பிறந்தவர்கள் வியாழக்கிழமை மஞ்சள் துணியில் வெற்றிலை வைத்து பூஜை பண்ணணும். சரியா, மஞ்சள் துணியில் வெத்தலை பாக்கு வச்சு பூஜை பண்ணாங்கன்னா மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குழந்தைகளுக்கு படிப்பு உதவி செய்யலாம். படிக்கிற மாணவர்கள், எலிமெண்ட்ரி ஸ்கூலில் வர படிக்கிற மாணவர்களுக்கு ஏதோ உதவி செய்யலாம். 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறவர்கள். அடுத்து 6ஆம் பாவத்தில் ராகு இருக்கிறாரு அப்படின்னா, 6ஆம் பாவத்தில் ராகு இருக்கிறது நல்ல அமைப்பு, மிக சக்தி வாய்ந்த இடம். 6ஆம் இடத்துல ராகு இருக்க பிறந்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் நல்ல தேக ஆரோக்கியம் இருக்கும். எதிரிகளை தூக்கி போட்டு பந்தாடுவாங்க, எதிர்ப்பே இல்லாமல் இருக்கும். சரியா, நல்ல விதமாக இருக்கும். வம்பு வழக்கு பிரச்சனையில் வெற்றி இருக்கும், வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும், ஆயுள் தீர்க்கும், நல்ல விதமாக இருக்கும். ஆனால் 1000 நல்லது பண்ணாலுமே மன அழுத்தம் இருக்கும், இவங்களுக்கு டிப்ரெஷன் இருக்கும். 6ஆம் இடத்துல ராகு வந்து தனிப்பட்ட முறையில் ஜாதகனை வந்து டிப்ரெஷன் ஆகி விட்டுருவார். இதுக்கு பரிகாரம் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறவங்க பொதுவாக செவ்வாய் அல்லது சனிக்கிழமை காக்காவுக்கு உணவு கொடுக்கணும். சரியா, செவ்வாய் அல்லது சனிக்கிழமை காக்காவுக்கு உணவு கொடுக்கணும். இரும்பு பாத்திரம் தானம் கொடுக்கணும். பிறருக்கு வந்து இரும்பு பாத்திரம் கொடுக்கணும் தானம். சரியா, இரும்பு பாத்திரம் நிறையா இருக்குது, அதை நீங்கள் கொடுக்கலாம். எவர் சிலர் கூட கொடுக்கலாம், அதுலேயும் இரும்பு இருக்குது. சரியா, எவர் சிலர் கூட கொடுக்கலாம். ஏன்னா அது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தானே, ஸ்டீல்னாலே இரும்பு தான், அயன் ப்ளஸ் கார்பன். அதனால் இவங்க வந்து இரும்பாக கொடுக்காம எதனாச்சும் விசேஷ தினத்துக்கு அன்றைக்கி எவர் சிலர் டப்பா, இன்றைக்கி தான் நிறைய பேர் கொடுக்குறாங்க, திருமண வீடிலே கொடுக்குறாங்க, அது மாதிரி எவர் சிலவரை வந்து தானம் கொடுக்கலாம். அடுத்து வந்து 7ஆம் பாவத்தில் ராகு. 7ஆம் பாவத்தில் ராகு இருக்காருன்னா திருமண தாமதமாகும், இல்லைன்னா விசித்திரமான மனைவியோ கணவனாக அமைவாங்க. வித்தியாசமாக இருக்கும், திருமணம் லேட் ஆகும். அப்படியே அமைஞ்சாலும் வந்து அவங்க வந்து வித்தியாசமாக இருப்பாங்க. இவங்க ஒரு போக்கில் இருந்தால் அவங்க ஒரு போக்கில் இருப்பாங்க, அவங்களை புரிஞ்சிக்கவே முடியாது. அந்த அமைப்பில் கொண்டு போய் நிப்பாட்டிடுவார். திருமணத்துக்கு பின்னாடி நிறைய மனமாற்றங்கள் இருக்கும். சரியா, அது நல்ல விஷயமாகவும் இருக்கலாம், கெட்ட விஷயமாகவும் இருக்கலாம். ராகு வந்து என்ன செய்வார்னா, 7ஆம் இடத்துல ராகு என்ன செய்வார்னா, தன் கணவனையோ காதலியோ இல்லைன்னா மனைவியோ யாரோ லைஃப் பார்ட்னர் என்ன நினைப்பாங்கன்னா, நீ உங்கள்கிட்ட பாசமாக இருக்கியா, பல்ல பழகிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்பாங்க. 7ஆம் இடத்துல ராகு இருந்தாலே அந்த இல்லற வாழ்க்கையில் ஒரு சந்தேக குணம் இருந்துக்கிட்டே இருக்கும். நீ பழகிறியா பாசமாக இருக்கிறியா அப்படின்னு ஒரு டவுட்லேயே போயிட்டுருப்பாங்க. இதுக்கு என்ன சார் பரிகாரம் அப்படின்னா, சுக்கிர உரையில் வெள்ளிக்கிழமை சுக்கிர உரை இரவு 8 to 9 வந்து என்ன பண்ணணும்னா, அம்மனுக்கு வந்து மல்லிகை, அல்லி, செந்தாமரை பூக்களால், நறுமணம் உள்ள பூக்களால் பூஜை பண்ணலாம். பூச்சூடி அம்மனை வழிபாடு பண்ணலாம். தம்பதிகள் கணவன் மணி 2 பேர் சேர்ந்து விளக்கேற்றலாம். கோயிலில் போய் விளக்கேற்றலாம், வீட்டிலே விளக்கேற்றி கும்பிடலாம். இதெல்லாம் சுருக்கமாக சொல்கிறேன், ஷார்ட் ஃபார்மில் சொல்கிறேன், நிறைய இருக்குது. 7ஆம் இடத்துல ராகு இருந்தார்னா ஏகப்பட்ட சிக்கலை பண்ணுவார். அதை சொல்லணும்னா ஒரு நாள் முழுக்க சொல்லிட்டு இருக்கலாம், ஒரு பாவத்தை எடுத்து ஒரு நாள் முழுக்க சொல்லலாம். நான் வந்து ரத்தன சுருக்கமாக சொல்கிறேன். இதுவே இந்த 36 நிமிஷம் ஆகிப்போச்சு. இன்னும் வீடியோ இருக்குது, இன்னும் தசாபுத்தி பலன்கள்லாம் இருக்குது, அதுக்கு பரிகார வழிபாடெல்லாம் இருக்குது. இது பொதுவாக சொல்கிறேன். உங்கள் ராசி கட்டத்தில் லக்கணத்திலிருந்து ராகு இந்தந்த வீட்டில் இருந்தாருன்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க, அதுக்கு என்ன பரிகாரம், அதை வந்து 18 வருஷமும் செய்யலாம், இல்லைனா வாழ்நாள் முழுக்க செய்யலாம். ஆனால் மேக்ஸிமம் 18 வருஷம் செஞ்சாலே போதும். எந்த ஒரு கிரகமுமே தன்னுடைய கட்டளையை வந்து அந்த தசையில் தான் நிறைவேற்றும். எதுக்காக படைக்கப்பட்டிருக்கு, அந்த கிரகம் எதுக்காக அந்த ஜாதகனுக்கு படைக்கப்பட்டிருக்குதோ அதனுடைய தாக்கத்தை வந்து தசாபுத்தியில் தான் வெளிப்படுத்தும். தாக்கம்னா என்ன, பலன்கள் சாதகமாகவும் இருக்கும், பாதகமாகவும் இருக்கும். அடுத்து வந்து 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். 8ஆம் இடத்துல ராகு இருந்தாருன்னா ரகசிய அறிவு இருக்கும், மர்ம அனுபவங்கள் இருக்கும். அனுபவம் இருக்கும், அதை வெளியே சொல்ல முடியாது. சரியா, பேட் எக்ஸ்பீரியன்ஸும்பாங்களா, அது மாதிரி சில மாற்றங்கள் இருக்கும், திடீர் மாற்றங்கள் இருக்கும். சரியா, 8ஆம் இடத்துல ராகு வந்து சில தில்லாலங்கடி வேலையெல்லாம் பார்க்க வைப்பார். ஆனால் இந்த ராகு வந்து 8ஆம் இடத்துல இருக்கிற ராகு இருக்கிறவங்க வந்து சாதாரண மனிதனாக இருக்க மாட்டாங்க, எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக இருப்பாங்க. இவங்களுக்கு பரிகாரம் என்ன சார் அப்படின்னா, அமாவாசை அன்னைக்கு சிவன் கோயிலில் போய் எள்ளு தீபம் போடணும். முன்னோர்களுக்கு தாத்தா பாட்டி இறந்தவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து தர்ப்பணம் பண்ணணும் அமாவாசை அன்னைக்கு. அடுத்து 9ஆம் பாவத்தில் ராகு. 9ஆம் பாவத்தில் ராகு இருந்தாலும் தெய்வ குழப்பம் இருக்கும். சாமியை நிம்மதியாக கும்பிட மாட்டாங்க. சாமி இருக்கா இல்லையானா 1008 பிரச்சனை இருக்கும். தெய்வ நம்பிக்கையில் நம்பிக்கை இருக்காது, அதில் குறைபாடு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்பா கிட்ட கருத்து வேறுபாடு இருக்கும். சாதாரண அனுபவத்தை தாண்டி, சாதாரண வழிபாடை தாண்டி அனுபவ பக்தி இருக்கும் இவங்களுக்கு. இவங்க எப்படின்னா கோயில் உலகத்துக்கெல்லாம் செய்ய மாட்டாங்க, மக்களுக்கு செய்வாங்க. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் அப்படிம்பாங்க. மக்கள் தான் உண்மையான தெய்வம், இல்லாதவர்களுக்கு செய்வோம், சொல்லுவாங்களே ஏன்றதை செய்வோம் இல்லாதவருக்கு, அந்த பாலிசியில் இருக்கிறவங்க கிட்டத்தட்ட நாத்திகன் மாதிரி இருப்பாங்க. மக்களுக்கு உதவி பண்ணுவாங்க, ஆனால் கோயில் உலகத்துக்கு போக மாட்டாங்க, நெத்தியில் ஊதி பூச மாட்டாங்க. அந்த அமைப்பு இருக்கும். இவங்க என்ன சார் செய்யலாம் அப்படின்னா, குருவுக்கு, இவங்களுக்கு சொல்லிக் கொடுத்த குருவுக்கு காணிக்கை கொடுக்கலாம். சரியா, பள்ளிக்கூடத்து வாத்தியாருக்கு ஏதோ உதவி செய்யலாம், இல்லைன்னா கோயில் குருக்களுக்கும் உதவி பண்ணலாம், படிக்கிற மாணவர்களுக்கு உதவி பண்ணலாம். அதுபோல் பாத யாத்திரை போகலாம், கொஞ்சம் தூரம் பாத யாத்திரை போகலாம். எங்கேனாச்சும் ஒரு நல்ல காரியம் வேண்டி பாத யாத்திரை போகலாம், பாத யாத்திரை போகிறவங்களுக்கு உதவி பண்ணலாம். அடுத்து 10ஆம் பாவத்தில் ராகு.
நல்ல அமைப்பு தான். 10ல் ஒரு பாவி இருக்கலாம், ஒரு பாம்பு கிரகம் இருக்கலாம். உயர்ந்த பதவி இருக்கும். அரசியலில் பெரிய லெவலுக்கு போவாங்க, அரசியல்வாதியாக இருப்பாங்க. சினிமா, மீடியா, இசை, நாடகம், ஆடல் பாடலில் பெரிய லெவலுக்கு போவாங்க. வெளிநாட்டு வேலையெல்லாம் கிடைக்கும். இவங்களுக்கு என்னென்னா நல்ல பேர் வரும். வெளி உலகத்துக்கு ராஜா இருப்பாங்க. ஆனால் மனசுக்குள்ளே ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கும். ஊருக்குள்ளே சக்கரவர்த்தி ஆனால் உண்மையில் மெழுகுவர்த்தி. நான் உள்ளுக்குள்ளே சக்கரவர்த்தி ஆனால் உண்மையில் மெழுகுவர்த்தி. வெளியே பார்த்தா சக்கரவர்த்தி மாதிரி இருப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே அழுதுகிட்டே இருப்பாங்க. அந்த அமைப்பை கொடுத்துருவார் 10ஆம் இடத்துல இருக்கிற ராகு. இதுக்கு பரிகாரம் என்ன சார் அப்படின்னா, தினமும் வேலைக்கு போகும்போது இல்லைன்னா காரியத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி பூமியை தொட்டு கும்பிட்டு போகணும். வீட்டை விட்டு வெளியே இறங்கும்போது வாசப்படியை தொட்டு கும்பிட்டு போனாங்கன்னா நல்ல விதமாக பறக்கப்படுகிறது. வாசப்பட்டியை இறங்கிட்டு அந்த பூமியை தொட்டு கும்பிட்டு போகணும். உழைப்பவர்களுக்கு உணவு கொடுக்கணும். உழைப்பாளிகள் சரியா, ஏன்னாச்சும் நம்ம வெளியே வரோம், ரோட்டில் எல்லாம் உழைக்கிறாங்க வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உணவு கொடுக்கலாம், மாரல் சப்போர்ட் பண்ணலாம். அடுத்து 11ஆம் இடத்துல ராகு நல்ல அமைப்பு. 11ஆம் இடத்துல ராகு இருந்தால் பெரிய லாபம் இருக்கும். நட்பு வட்டம் பெருசாக இருக்கும். எல்லாத்துக்கும் கொடுத்து உதவுவாங்க. நண்பர்கள் நல்லபடியாக நண்பர்கள் நிறைய உங்களுக்கு சுற்றுவாங்க. பலாச்சொல்லை ஈ முக்கிற மாதிரி நண்பர்கள் உங்களுக்கு கூட சுற்றி நல்லா சொகுசாக அனுபவிப்பாங்க. ஆனால் எந்த நண்பர்களும் விசுவாசமாக இருக்க மாட்டாங்க, உண்மையான நம்பர் இருக்க மாட்டாங்க. 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறவங்களுக்கு நண்பர்கள் கூட்டம் இருக்கும், ஆனால் உண்மையான நம்பராக இருக்க மாட்டாங்க. ஆதாயத்துக்காக ஆளைக்கிட்டே அழுவாங்க. இப்போ இவங்க பரிகாரம் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, கஷ்டப்படுறவங்களுக்கு வறியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கலாம். வறியவர்கள்லாம் யார், இல்லாதவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம். கோயிலில் இருக்கிறவங்க, துறவிகள், சன்னியாசிகள் இவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம். பழைய நண்பர்களுக்கு உதவி பண்ணலாம். அடுத்து 12ஆம் இடத்துல ராகு. 12ஆம் இடத்துல ராகு பற்றுட்டு போக வச்சுருவார். துறவி வாசம்தான், ஊரை விட்டு போயிடுவாங்க, இல்லைனா குடும்ப பற்று இல்லாமல் இருக்கும். தனிமையில் இருப்பாங்க. வெளிநாடு இல்லைனா வெளிமாநில வாழ்க்கையாக இருக்கும். இப்போ பிரதேசம்தான், தூரதேச சஞ்சாரியாக தான் இருப்பாங்க. கனவு வழியாக தான் செய்திகள் அனுப்புவாங்க. எல்லாமே கனவு வாழ்க்கையாக தான் இருக்கும் சரியா. கனவு உலகத்திலேயே மறந்துட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு ஆன்மீக வாசல் நல்லாயிருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, தெய்வ நம்பிக்கை நல்லாயிருக்கும். எதுவுமே இறை வழிபாட்டில் ரொம்ப ஒரு இதாக இருப்பாங்க. 12ஆம் இடத்துல ராகு இறைப்பணி, ஆன்மீக பற்றில் இழுத்துட்டு போயிடுவார். இவங்க என்ன சார் செய்யலாம் அப்படின்னா, உறங்கிறதுக்கு முன்னாடி கை காலை சுத்தமாக கழுவிட்டு தூங்க போனாங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். நிம்மதியாக தூக்கம் வரும். இல்லைனா தூக்கம் கட்டு போய் கனவு உலகத்திலே இருப்பாங்க. அடுத்து வெள்ளை துணி தானம் பண்ணலாம். பிறருக்கு வெள்ளை கலரில் துணி வாங்கி கொடுத்தானா இந்த 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை புரியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராகு தீயவன் அல்ல. உங்கள் உண்மையுடன் மோத வைக்கும் ஆசான். உங்களோட உண்மையான ஒரு ரூபம் இருக்கும்ல, எல்லாத்துக்கும் ஒரு ரூபம் இருக்கும். உண்மையான முகம் ஒன்று இருக்கும், உண்மையான ஒன்று இருக்கும், உள்ளுக்குள்ளே இருக்கும். அந்த உண்மையான ஒரு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கிட்ட ராகு போய் மோதுவார். உங்களுடைய உண்மையான பாவம், உண்மையான சுபாவம் அது என்ன இருக்கோ அதுக்கிட்ட போய் ராகு மோதுவார். எப்போ மோதுவார்னா தசையில் மோதுவார் சரியா. அந்த ராகு திசை நடக்கும்போது மோதுவார். மற்ற தசையில் புத்தி நடக்கும்போது மோத வைப்பார். இப்போ ராகு திசை முடிஞ்சு உங்களுக்கு குரு திசை நடக்கினாலும் குரு திசை ராகு புத்தியில் மோத வைப்பார். அடுத்து சனி மகா திசை நடக்கினா சனி மகா திசையை ராகு புத்தியில் மோத வைப்பார். ஸோ ராகு எப்பயுமே உங்களை மோதிக்க வைப்பார். சுய பரிசோதனை செய்ய வைப்பார். ஒரே வார்த்தை சொல்லிட்டு போகலாம், சுய பரிசோதனை. நீங்கள் யார், எதுக்கு படைச்சிங்க, என்ன செஞ்சீங்க, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, எத்தனை பேர்கிட்ட பேசுகிறீங்க, எத்தனை பேரை ஏமாத்துறீங்க, உள்ளே என்ன நினைக்கிறீங்க, வெளியே என்ன பேசுகிறீங்க, சரி எதை நினச்சி காரியம் பண்ணுறீங்க அப்படின்னு இந்த சுய பரிசோதனை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு சொந்தக்காரர் ராகு தான். ரைட்டு. இப்போ தசா புத்திக்கு வந்துடுவான். இப்போ தசா புத்தி ராகு திசையில் ஒவ்வொரு புத்தி நடக்கும். அதுக்கு என்னென்ன வழிபாடு, இப்போ சொன்ன பரிகார வழிபாடெல்லாம் உங்கள் ஜனன ஜாதகத்தில் லக்கண ரீதியாக எந்த வீட்டில் இருக்காரோ அதை நீங்கள் தொடர்ந்து காமனாக செய்யணும். இப்போ சொல்லுறது அந்தந்த புத்திக்கு ஏற்ற மாதிரி செய்யணும். ராகு திசையில் ராகு புத்தி, குரு புத்தி, சனி புத்தின்னு ஒவ்வொரு புத்தி மாறி மாறி போகும். அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அது ஜோசியர் சொல்லுவார் சரியா. நான் இப்போ இதில் ஜென்ரலாக சொல்கிறேன். சில பேர் கொஞ்சம் அதில் மாற்றம் இருக்கும். எனக்கு கிரக நிலைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சூட்சும வழிபாடு மாறும். நான் பொதுவாக தான் சொல்கிறேன், ஏன்னா உங்கள் ஜாதகம்லாம் எனக்கு தெரியாது சரியா. அதனால் ஜென்ரலாக சொல்கிறேன். ராகு திசை ராகு புத்தி நடக்கும்போது பௌர்ணமி தோறும் காளியம்மனை கும்பிடுங்க, அல்லது துர்க்கையம்மனை கும்பிடுங்க. வெள்ளிக்கிழமை பசுமாட்டுக்கு உளுந்தம்பருப்பு சாதம் கொடுங்க, கருப்பு உளுந்தம்பருப்பு சாதம் கொடுங்க. இல்லைனா பசுமாட்டுக்கு உளுந்த வடை கொடுங்க. அடுத்து ராகு திசை ராகு புத்தி முடிஞ்சு குரு புத்தி நடக்கும். ராகு திசை குரு புத்தி நடக்கும்போது சனிக்கிழமை சரிக்கா, சனிக்கிழமை பசுமாட்டுக்கு பொரி உருண்டை கொடுங்க. பொரி உருண்டை இருக்குல்ல, பொரி கடையில் உருண்டை செஞ்சு வச்சுருப்பாங்க, அந்த பொரி உருண்டை கொடுங்க. அடுத்து ராகு திசை புதன் புத்தி. ராகு திசை புதன் புத்தியில் ராகு திசை சனி புத்தி. ராகு திசை சனி புத்தியில் என்ன பண்ணுங்கன்னா, சனிக்கிழமை தோறும் காக்காவுக்கு நல்லெண்ணெய் சாதம் கொடுங்க சரியா. நான் ஏன் சனிக்கிழமை சூஸ் பண்ணுறேன்னா, ராகு சனி பவன் மாதிரி தான் ஆக்ட் பண்ணுவார். அதனால் சனிக்கிழமை தான் ராகுக்கு பரிகாரம் பண்ணணும். சனிக்கிழமை சர்ப்ப கிரகங்களை கும்பிடுறது ரொம்ப நல்லது. சர்ப்ப விநாயகர், சர்ப்ப அம்மன் சரியா, சர்ப்பங்களில் உள்ள கிரகங்களை கும்பிடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா சனி மாதிரி தான் ராகு பவன் ஆக்ட் பண்ணுவார். பொதுவாகவே அவருடைய கேரக்டர் அப்படி தான் இருக்கும். அதனால் ராகு திசை சனி புத்தி நடக்கிறவங்க சனிக்கிழமை தோறும் காக்கைக்கு நல்லெண்ணெய் சாதம் கொடுங்க. ராகு திசை புதன் புத்தி நடக்கிறவங்க பெருமாளை கும்பிடுங்க. சனிக்கிழமை தோறும் பெருமாள் கோயிலுக்கு போங்க. ஏழை எளிய மாணவர்களுக்கு உதவி பண்ணுங்கள். பசுமாட்டுக்கு பாசிப்பருப்பு சாதம் கொடுங்க. எல்லாமே சனிக்கிழமை தான்.
அடுத்து ராகு திசை கேது புத்தி நடக்கும். இது கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக தான் இருக்கும். இவங்க என்ன பண்ணணும்னா விநாயகரை கும்பிடணும். தனுசு ராசிக்கு பக்த கணபதியை கும்பிடணும். சரியா, பக்த கணபதி விநாயகர் படத்தை வச்சு கும்பிடுறது நல்லது. அதுபோக வந்து பசுமாட்டுக்கு வந்து துவரம்பருப்பு சாதம் கொடுக்கலாம். சரியா, ஏன்னா கேது வந்து செவ்வாய் மாதிரி ஆக்ட் பண்ணுவார். அதனால் ராகு திசை கேது புத்தி நடக்கிறவங்க சனிக்கிழமை தோறும் பசுமாட்டுக்கு துவரம்பருப்பு சாதம் கொடுங்க. அடுத்து ராகு திசையில் வந்து சுக்கிர புத்தி. ராகு திசை சுக்கிர புத்தி சும்மா இருக்காது. சரியா, சுரிஞ்சு விட்டுக்கிட்டே இருக்கும். ஆணுக்கு பெண்கள் தொடர்பாக கொடுக்கும், பெண்களுக்கு ஆண்கள் தொடர்பாக கொடுக்கும். வயதான காலத்தில் கெட்டு போகிற மாதிரி இருக்கும். சரியா, சுக்கிரன் வந்து சும்மா இருக்க மாட்டார். சரியா, ராகுவும் சுக்கிரனும் ஒன்றா சேர்ந்து விருச்சிகத்தில் இருந்தாங்கன்னா அந்த ஜாதகம் கெட்டு போயிடும். அது நிறைய காம்பினேஷன் இருக்குது. சரியா நேரில் ராகுவும் சுக்கிரனும் விருச்சிகத்தில் இருக்கிறாங்க. சனி கண்ணிலேருந்து பார்த்துட்டாரு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். அந்த ராகு திசை சுக்கிர புத்தி சுத்தமாக அவுட் ஆயிரும். அதுவும் நீங்கள் தனுசு ராசி தனுசு லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க, 12ஆம் இடத்துல இருந்தாங்கன்னா அயன சயன போகம் விரையம் ஆயிரும். பொம்பளை கூட இருந்து படுத்து எழுந்துச்சு எல்லா வேலையும் காரியத்தையும் முடிச்சிருவான். செலவு எல்லாம் போயிடும். எப்படி கோவலையும் வந்து மாதவி வீட்டில் இருந்து எல்லாத்தையும் உதறி விட்டு வந்தானோ அந்த கதையாயிரும். இது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. சரியா, சில பெண்கள் வந்து ஆண்கள் நம்பி மோசம் போயிடுவாங்க. நிறைய பெண்கள் இருக்கிறாங்க. அவன் சொன்னா சார் அப்படின்னு சொல்லிட்டு ஆணுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடுவாங்க. என்ன அந்த அமைப்பு வந்துடும், ஒன்றும் செய்ய முடியாது. இன்னும் இதை பற்றி நிறையா பேசலாம், அது வேண்டாம். சரியா, ரொம்ப எல்லாம் நம்ம ஆச்சாரம் பார்க்க முடியாது. ஆனால் இருக்குது, எல்லாத்துக்கும் இருக்குது. ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க ஜாதக அமைப்பே சொல்லலாம். கீழ் நிலையில் கெட்டு போனவன் குட்டிச்சேரோ ஆனவன் அவன் ஜாதக அமைப்பேன்னு சொல்லலாம். எல்லாருமே இருக்கிறாங்க இங்கே. சரியா, பெரிய ஒரு புனிதமான இடத்துல இருக்கிறவர் பெரிய மகானோட ஜாதகமும் இருக்குது. புனிதமானவர் பெரிய மகானோட ஜாதகமும் இருக்குது. காஞ்சி மகா பெரியவரோட ஜாதகமும் இருக்குது. சாதாரண சுடுகாட்டில் வெட்டியான ஜாதகமும் இருக்குது. அந்த பிணத்தை தூக்கி போடுறவன் இருக்கிறவன் அவங்க ஜாதகமும் இருக்குது. 2 பேருமே மனிதங்க தான். அவர் உன்னத நிலைக்கு போயிட்டார், மகா பெரியவராக போயிட்டார். இவன் வந்து ஜாதகத்தில் இந்த வேலை பார்க்குறான். 2 பேருக்குமே ஒரே பிறவி தான். சரியா, ஆனால் அந்த அமைப்பு மாறுபடும், கர்மா மாறுபடும். அதுக்கேற்ற மாதிரி கிரக நிலையில் மாறுபடும், பலன்களும் மாறுபடும். ஸோ அது மாதிரி இந்த ராகு சுக்கிரன் இருக்கிற அமைப்பு வந்து தூக்கி விடும். சினிஃபீல்டில் இருக்கிறவனுக்குலாம் நல்லா தூக்கி விட்டுரும். ஆனால் அதுலேயே அவன் கெட்டும் போயிடுவான். கெட்டு அப்படியே போயிடுவான், கழுதை தெரிஞ்சு கட்டாரமான மாதிரி. அடுத்து வந்து ராகு திசை சுக்கிர புத்தி நடக்கிறவங்க சனிக்கிழமை தோறும் பசுமாட்டுக்கு வந்து இனிப்பு கொடுங்க, வாழைப்பழம் அச்சு வெல்லம் கொடுங்க. பெண்களுக்கு நல்லா உதவி பண்ணுங்கள், நல்ல உதவி பண்ணுங்கள். சரியா, பெண்களுக்கு வேண்டிய பொருட்களை வாங்கி கொடுங்க, அலங்கார பொருட்களை வாங்கி கொடுத்தா நல்லது. அம்மா தங்கச்சி சித்தி பெரியம்மாவுக்கு வாங்கி கொடுக்கலாம். அடுத்து ராகு திசை சூரிய புத்தி. இது நல்லா இருக்காது. சரியா, சூரியனுக்கு ராகு ஒத்து போகாது, கிரகணப்படுத்துவார். சூரியன் ராகு பரம சத்துருக்கள், எதிரிகள். அதனால் ராகு திசை சூரிய புத்தி நடக்கிறவங்க சனிக்கிழமை தோறும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள், பித்தர்களுக்கு உதவி பண்ணுங்கள், அப்பா பெரியப்பா சித்தப்பாவுக்கு உதவி பண்ணுங்கள், சிவன் வழிபாடு பண்ணுங்கள். சரியா, பசுமாட்டுக்கு வந்து கோதுமை பலகாரம் கொடுங்க, ரொட்டி பிஸ்கட் கொடுத்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் சனிக்கிழமை தோறும். அடுத்து ராகு திசை சந்திர புத்தி. இது நல்லா இருக்காது. சந்திரனுக்கு ராகுக்கு பிடிக்காது, கிரகணப்படுத்துவார். அதனால் ராகு திசை சந்திர புத்தி நடக்கிறவங்க சனிக்கிழமை தோறும் அம்மா கும்பிடுங்க. அம்மா சித்தி அத்தை இவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. அம்மன் கோயிலுக்கு போங்க, பௌர்ணமி கிரிவலம் வாங்க. அதுபோக பசுமாட்டுக்கு வந்து பச்சரி சாதம் கொடுங்க. பச்சரி சாதத்தை தயிர் ஊற்றி கொடுங்க. சனிக்கிழமை பச்சரி சாதத்தை தயிர் ஊற்றி கொடுத்தீங்கன்னா ராகதிசை சந்திர புத்தி நடக்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ராகதிசை செவ்வாய் புத்தி நல்லாவே இருக்காது. சரியா, 2 பேருமே வந்து எப்படின்னா ஒரு மூர்க்கனும் ஒரு கிறுக்கனும் சேர்ந்த மாதிரி ஆகி போயிடும். ஒரு மூர்க்கனும் ஒரு முரடனும் ஒரு கிறுக்கனும் சேர்ந்து ஒன்றா தோல் மேலே தோல் போட்டு கை போட்டு சுற்றுனானா இப்படி இருக்கும் அப்படி இருக்கும். 2 பேருமே வந்து ரொம்ப ஒரு முரண்பாடான கூட்டணி, ராகு செவ்வாய் கூட்டணி. சின்ன ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்கும். அவங்கெல்லாம் வந்து அவ்வளோதான். சரியா, அதில் சனி பவன் சேர்ந்துட்டாலும் சுத்தம் சர்வநாசமாயிரும். ஸோ ராகதிசை செவ்வாய் புத்தி நடக்கிறவங்க முருகப்பெருமான் வழிபாடு பண்ணணும். சனிக்கிழமை தோறும் காகத்துக்கு வந்து துவரம்பருப்பு சாதம் கொடுக்கணும், முருகப்பெருமான் வழிபாடு பண்ணணும், கந்தசை கோஷம் படிக்கணும், உடன்பிறந்த சகோதரர்களுக்கு உதவி பண்ணணும். சரியா, உடன்பிறந்த சகோதரர்களுக்கு உதவி பண்ணால் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுக்கடுத்து அவ்வளோதான், ராகதிசை செவ்வாய் புத்தியோட முடிஞ்சு போயிடும். சரியா நேர்களே, ஸோ ராகு திசையில் அந்த 18 வருஷத்துலேயும் ஒவ்வொரு புத்திக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கிறேன். அந்த தசா புத்தியில் என்ன பலன்கள் நடக்குங்கிறது பெரிய சப்ஜெக்ட். அதெல்லாம் பேசணும்னா போய்கிட்டே இருக்கும். இதே 47 நிமிஷம் ஆச்சு. நான் ஒன்றா அடுத்த டைம் இருந்துச்சுன்னா அடுத்த வீடியோவில் ஒவ்வொரு தசா புத்திலையும் என்னென்ன பலன்கள் எப்படி இருக்கும், அது லக்கண ரீதியாக எப்படி மாறும் அதை சொல்கிறேன். எதுவும் கேட்குறவங்க கமெண்ட் பாக்ஸ் மூலிமா கேளுங்க, ஃபோன் பண்ணி கேட்காதீங்க. ஜாதகம் தனிப்பட்ட முறையில் பார்க்குறவங்க வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் தனுசு ராசி நேயர்களுக்கு, மூலம் போராடம் உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்த நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையும் கொடுப்பார். அனைத்து வளங்களும் எங்களை பற்றி தேகாரிக்கத்துடன் தீர்க்காலியுடன் நீடுபடி வாழ்க நிறைந்த வளம் வருக. இப்போ ராகு திசை நடக்கிறவங்க 2026 ஆரம்பிச்சிருக்கவங்களுக்கு 2044 வரைக்கும் ஒரு 18 வருஷம் இப்படி தான் இருக்கும். மேக்சிமம் இப்படி தான் இருக்கும். அதை நான் ஓரளவு சொல்லிட்டேன். சொல்ல வந்தது பாதி, நெஞ்சில் தூங்கி கிடப்பது மீதி என்ற நல்ல வார்த்தையை சொல்லிவிட்டு உங்களிடம் தற்சயமும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேகாரிக்கத்துடன் தீர்க்காலுடன் நீடுபடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.